இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கை அப்படிங்கிறது நொடிகள் தோறும் வாழப்படுவது. வாழ்க்கை என்பது நொடிகள் தோறும் வாழப்படுவது. ஒவ்வொரு நொடியுமே நாம் புதியவர்கள் தான். ஒவ்வொரு நொடியிலும் நாம் யாரு? புதியவர்கள். ஒவ்வொரு நொடியும் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் கூட புதுமையாக தான் இருக்கு. ஒவ்வொரு நொடியிலும் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் எப்படி இருக்கு? புதுமையாகத்தான் இருக்கிறது. மனம் நொடிக்கு நொடி என்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. கடல்ல எப்படி அலைகள் எழும்பிக் கொண்டே இருக்கிறதோ, ஒரு ஆற்றுல, ஒரு தடாகத்தில், ஒரு நீர்நிலையில் கல்லெறிஞ்சா எப்படி ஒரு சுற்று வலை, ஒரு அலைவரிசை அது ஏற்படுத்துமோ, அதிர்வு வலையை ஏற்படுத்துமோ, அந்த மாதிரி மனசு என்ன பண்ணிட்டு இருக்கு? நொடிக்கு நொடி மாறிட்டே இருக்கு. எண்ண அலைகளை ஏற்படுத்திட்டே இருக்கு. அதில் வாழ்க்கையை நொடியில் வாழ கற்றுக்கணும். வாழ்க்கை எப்படி வாழ கற்றுக்கணும்? நொடியில் வாழ பழகிக்கணும். அதுதான் கடவுள்களுக்கு பெயர்கள் சூட்டும் போது எல்லாமே கணங்களுக்கு அதிபதி என்று பொருள்படக்கூடிய பெயரை அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். கணபதி, கணங்களின் அதிபதி. அங்கே இஸ்ரேல் நாட்டில் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். சரியா? கணங்கள் அப்படிங்கிறது தேவ கணங்கள், அசுர கணங்கள் அப்படின்னு படை வீரர்கள் எண்ணிக்கையும் எடுத்துக்கலாம். கணங்கள் என்பதை காலத்தின் மணித்துளிகளையும் எடுத்துக்கலாம். கணங்கள் என்பதை உடலினுடைய அணுக்களையும் எடுத்துக்கலாம். ஒரு வகையில் நீ யார் தான்? கணபதி. உன்னுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லு கணங்களுக்கும் நீ தான் யாரு? அதிபதியா இருக்கிற. ஸோ காலத்தின் நொடிகள் ஒவ்வொன்றுமே விசேஷமானது. அந்த காலத்தின் நொடிகளை நாம முதன்மையா மதிக்க கத்துக்கணும். காலத்தை என்ன செய்யணும்? மதிக்கணும். காலம் ரெண்டே நிலையில் தான் இருக்கு. ஒன்று பொதுவானது. அந்த பொதுவான காலத்துக்கு அளவீடுகள் கிடையாது, வரையறைகள் கிடையாது. அதை நாலு, நேரம், மாதம், வருடம்லாம் குறித்து பிரித்து பார்க்கலாம் முடியாது. அப்படி பொதுவாக இருக்கிற ஒரு காலம் இந்த உலகத்தில் இயங்கி கொண்டே இருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது. எப்பவுமே அதுக்கு என்ன மட்டும்தான்? நிகழ்காலம் மட்டும்தான். அந்த பொது காலத்துக்கு எப்பவுமே என்னது? நிகழ்காலம் மட்டும்தான். நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலம் அப்படிதான் இருக்குது. அதில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சொந்த காலம்னு ஒன்று இருக்குது. பொது காலம் ஒன்று இருக்குது. உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது? சொந்த காலம்னு ஒன்று இருக்குது. நம்ம வாழ்கிற காலம் நமக்கான காலம் இல்லையா? அதை தான் என்ன சொல்கிறோம்? சொந்த காலம்னு சொல்கிறோம். என்னுடைய காலம், உன்னுடைய காலம்னு சொல்லலாம். அந்த காலத்துக்குள்ள மட்டும்தான் என்ன இருக்கு? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு காலம் 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. பொது காலத்தில் என்ன கிடையாது? நேற்று, இன்று, நாளைன்னு கிடையாது. காலம் காலம்தான். அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒன்று. அதில் போய் தேடினா நேற்று தெரியாது, அதில் போய் தேடினா நாளை தெரியாது, அதில் போய் தேடினா இப்போ நடந்துட்டு இருக்குது என்னவோ அது மட்டும் தெரியும். உங்ககிட்ட வரும்போது அது என்னவா மாறுது? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு மாறுது. உண்மையிலேயே கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பல முறை நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன், விளக்கியிருக்கிறேன். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கடந்த காலம் என்பதும் எதிர்காலம் என்பதும் நம்ம நினைப்பில் இருக்கிற ஒன்றே தவிர நிஜத்தில் இருக்கிற ஒன்றே இல்லை. சரியா? நீங்கள் எங்கே போய் தேடினாலும் எதை பிடிச்சிட்டு வர முடியாது?
கடந்து போன ஒரு காலத்தை திரும்ப பிடிச்சிட்டு வர முடியாது. நீங்கள் என்ன சாதனை பண்ணியோ எவ்வளவு பணம் கொடுத்தோம் எதிர்காலம்ன்ற ஒன்றை சம்பாதிச்சிட்டெல்லாம் வர முடியாது. சரியா? காலம் அதுவாக பார்த்து தான் உனக்கு எனக்கு இருக்கணும். நிறைய விஷயங்கள் இங்கே நமக்கு நாமெல்லாம் தீர்மானித்து சம்பாதிச்சு பிடிச்சு வைக்க முடியாத அளவில் இருக்குது. அதில் ஒன்று என்னது முக்கியமானது? காலம். அதுவாக பார்த்து நமக்காக இருக்கணும். அது பொதுவாக எப்பவுமே இருக்கும். ஆனால் உனக்கு எனக்கு என்ன பண்ணாது? அதுவாக பார்த்து இருக்கணும். அது ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு, ஒரு வழியா, ஒரு கருணையா நமக்கு அது அருளப்பட்டா. ஏன்னா எதையெல்லாம் நம்ம சம்பாதிக்கவே முடியாதோ அதெல்லாம் இலவசமாக இருக்குது. எதெல்லாம் நம்ம சம்பாதிக்கவே முடியாதோ, எதை கொடுத்தோ வாங்க முடியாதோ அதெல்லாம் நமக்கு எப்படி இருக்குங்க? இலவசமாக இருக்குது. அப்படி இலவசமாக இருக்கிறதுல ஒன்று என்னது? காலம். உனக்கு ஒரு காலம் இருக்குது, எனக்கு ஒரு காலம் இருக்குது. அது எப்படி இருக்கு? ரொம்ப இலவசமாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. காசு இல்லை, துட்டு இல்லை, மணி இல்லை, நத்திங், இலவசமாக இருக்குது. சரியா? நிறைய நேரத்தில் இலவசம்னா பரவசம்னு சொல்லுவாங்க, இருந்துட்டு போட்டோம். ஆனால் சில இலவசங்கள் அதனுடைய உண்மைத்தன்மையில் நமக்கு மதிக்க தெரியணும். சில இலவசங்களை அதனுடைய உண்மைத்தன்மையில் நமக்கு என்ன செய்ய தெரியணும்? மதிக்க தெரியணும். அப்படி நாம் மதிக்க கற்றுக்க வேண்டிய முதல் விஷயம் உன்னுடைய காலம். பொது காலத்தை நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை. அது நீ மதித்தாலும் மதிக்கலனாலும் அது இருந்துட்டு இருக்கும், இயங்கிட்டு இருக்கும், நடந்துட்டு இருக்கும், நிகழ்ந்துட்டு இருக்கும். அது எப்போவுமே மாறாது, அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு மதிப்பு மரியாதை நீ அதை தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், அது கூட எசைஞ்சு போகணும், எதுவும் அதுக்கு தேவையில்லை. உன்னை அது கண்டுக்காது. சரியா? ஆனால் உன்னுடைய காலம்னு ஒன்று இருக்குது தானே? உன்னுடைய காலம், என்னுடைய காலம்னு ஒன்று இருக்குல்ல. அந்த காலத்தை உனக்கு என்ன செய்ய தெரியணும்? மதிக்க தெரியணும். காலத்தை நீ எவ்வளவு மதிக்கிறாயோ, காலத்தை நீ எவ்வளவு மதிக்கிறாயோ அவ்வளவு நீ சிறப்புருவாய். சரியா? காலம் தன்னை மதிப்பவர்களுக்கு கை கொடுக்கும். காலம் தன்னை மதிப்பவர்களுக்கு கை கொடுக்கும், கரை சேர்க்கும், கருணையை பெருக்கும், கடவுளை காட்டும், காரிய சித்தியை கொடுக்கும், காரியங்களை கைக்கூடி வர பண்ணும், வீரியப்படுத்தும், என்னென்ன படுத்துமோ எல்லாம் படுத்தும். எது? காலத்தை உனக்கு என்ன செய்ய தெரியணும்? மதிக்க தெரியணும். இது என்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய காலம், இந்த காலத்தை நான் மதிக்கிறேன். காலத்தை பார்த்து என்னன்னு சொல்லணும்? காலத்தை நான் என்ன செய்கிறேன்? மதிக்கிறேன், உன்னை வரவேற்கிறேன், உன்னை நேசிக்கிறேன், நீ எனக்காக இருக்கிற, நீ எனக்காக வந்திருக்கிற. 2023 அப்படிங்கிற ஒரு காலம், அப்படிங்கிற ஒரு நேரம், எனக்கான ஒரு நாள், எனக்கான ஒரு நொடி, எனக்கான ஒரு நிமிடம், எனக்காக ஒரு மணித்துளி எனக்காக வந்திருக்கு. எது வரைக்கும் காலம் எனக்கு? என் இருப்பு இந்த உடலில் இருக்கும் வரைக்கும் காலம் எனக்கானது. என் இருப்பு இந்த உடலில் இருக்கும் வரைக்கும் இந்த காலம் எனக்கானது. அப்போ 2023 எனக்கு, 24 எனக்கு, 25 எனக்கு, அப்படித்தானே? 2022 யாருக்காக தான் இருந்தது? எனக்காக தான் இருந்துச்சு. நீ எப்போ பிறந்தே அப்போதுலேருந்து எத்தனை காலம் எத்தனை வருடம் உனக்கு வந்ததோ அதெல்லாம் உனக்காக தான் இருந்தது. சரியா? ஆனால் அந்த காலம் உன்னால் மதிக்கப்பட்டதா? அந்த காலம் உன்னால் மதிக்கப்பட்டதா? அந்த காலம் உன்னால் பயன்படுத்தப்பட்டதா? அந்த காலம் உனக்காக செலவழிக்கப்பட்டதா? சரியா? காலம் உனக்காக செலவழிக்கப்பட்டதா? கொட்டுமழை காலம், உப்பு விற்க போனேன், காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன், தப்பு கணக்கை போட்டு தவித்தேன், தங்கமே ஞான தங்கமே, பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன், தெரிஞ்சுன்னு போயா எங்களுக்கு என்ன? நாங்க பெசகடா தானே தெளியறதுக்கு. நாங்க எப்பவுமே இப்படிதான் இருக்கிறோம்.
தெளிவாக தான் இருக்கிறோம். நீ தான் பேசைக்கு போய் தெளிஞ்சு வந்துக்கிற, அதனால் தெளிஞ்சுன்னு போ. நாங்கள் எப்பவுமே நல்லா இருக்கிறோம், அதனால் எந்த ரியாக்ஷனும் பண்ண மாட்டோம். பட்ட பிறகு புத்தி தெளிந்தேன் தங்கமே, ஞான தங்கமே. காலம் நமக்கானது, காலம் எனக்கானது, காலம் உனக்கானது. காலம் ஒரு உரிமை பொருள். காலம் ஒரு உரிமை பொருள். எதையோ சொந்தம் கொண்டாட நீ முயற்சி பண்ணிட்டு இருக்கிற, எதையோ நீ ஓன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற. எனக்கு என்னுடையதுன்னு உரிமை ஆகணும். சின்ன வயசுல இருந்தே எல்லாமே என்னதான், என்ன இருந்தாலும் அது அவளுது. ஏய் 2 பேரும் தானே பொதுவாக யூஸ் பண்ணீங்க, அப்படிலாம் கிடையாது. எனக்குன்னு கொடு, அவளுக்குன்னு கொடு, அப்படிதானே சண்டை போடுறான். வீட்டில் 2 பிள்ளைங்க இருந்தாவே என்ன வந்துடுது, சண்டை வந்துடுது. 2 பிள்ளைங்க இருந்து பொருளுக்கு சண்டை வராத வீடெல்லாம் இருக்கவே முடியாது. அப்போ சின்ன வயசுலேருந்து என்ன மனப்பான்மை, உரிமை மனப்பான்மை, சொந்தம் கொண்டாடுற மனப்பான்மை. எதன் மேலே, பொருட்கள் மேலே, நபர்கள் மேலே, உறவுகள் மேலே, உடைமைகள் மேலே, இப்படி நிறையத்தின் மேலே நமக்கு என்ன வருது, உரிமை மனப்பான்மை வருது. ஆனால் என்ன மட்டும் நமக்கு பழக்கி வைக்கப்படலை, உன் காலத்தை நீ உரிமை கொண்டாடு. எதை உரிமை கொண்டாடு, உடைய காலத்தை நீ உரிமை கொண்டாடு. காலம் போன்றது ஒரு மாயாஜாலம் வேற இல்லை. காலம் போன்றது ஒரு மாயாஜாலம் வேற இல்லை. கடைக்கோடியில இருக்கிறவங்க கூட உச்சத்துக்கு வந்துட முடியும். என்ன இருந்தா, காலம் இருந்தா. வர முடியுமா, முடியாதா? இப்போ நமக்கு அவசியமானது எதுனா காலம்தான். என்னத்துக்கும் அழுவுனாலும் என்ன வேணும், அழுவணுன்னா கூட என்ன வேணுங்க, காலம் வேணும். அலங்காரம் பண்ணிக்கணும்னா கூட என்ன வேணும், காலம் வேணும். இருக்கணும்னா என்ன வேணும் உங்களுக்கு, காலம் வேணும். சிறக்கணும்னாலும் என்ன வேணும் உங்களுக்கு, காலம் வேணும். எதையாவது கற்றுக்கணும், புரிஞ்சுக்கணும்னாலும் என்ன வேணும் உங்களுக்கு, காலம் வேணும். எதையாவது அனுபவிக்கணும்னாலும் காலம் வேணும். ஞானம் அடையினாலும் என்ன வேணும், ஏதாவது சாதகம் பண்ணி தவம் பண்ணி ஒரு மகோன்னத நிலையை அடைஞ்சிடலானாலும் என்ன வேணும், காலம் வேணும். காலம் இருந்தாதான் நீங்க என்னவும் ஆக முடியும், எதையும் அடைய முடியும். அப்ப காலம் நம்முடைய வேறு எதை விட மிக அவசியமான தேவைன்னு ஒண்ணு நமக்கு இருக்குன்னு, அது என்ன மட்டும்தான், காலம் மட்டும்தான். காலம் எனக்கு இல்லைன்னு முடிவாயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், சொல்லுங்க. காலம் எனக்கு இல்லைன்னு முடிவாயிடுச்சுன்னா, 2023 எனக்கு இல்லை நான் என்ன இருக்க முடியும்? மரித்தோர் எவரும் உயிர் தேடுவார், வானைய கால தொனி முழங்க, எரிப்புகை மேக ரதமேறி, எரிப்புகை மேக ரதமேறி, புகையா கிளம்புதுங்க அப்படின்னு புகையா அனுப்பி விட்டுப்பாங்க. சரிதானே? வேற என்ன பண்ணிருப்பீங்க நீங்க? அதிகபட்சமா மூக்கு சிந்திருப்பீங்க. எல்லாரும் என்ன பண்ணிருப்பீங்க, கண்ணீர் சிந்துறமோ இல்லையோ கட்டா என்ன சிந்துவான், மூக்கு சிந்துவோம். ஆமா, ஏன்னா கண்ணீர் வரலாம் கூட மூக்கு மட்டும் உறிஞ்சி கொஞ்சம் காமிச்சா கூட ஏதோ ஃபீல் ஆகுறாங்கன்னு நினச்சிக்குவாங்களே சுற்றி இருக்கிறவங்க. ஏன்னா கண்ணீர் வர்றது சத்தம் இல்லை, கண்ணீர் வர்றதுக்கு சத்தம் வராதுல்ல, ஆன்னு கத்துறா கண்ணீர் வந்துடுமா. ஆனால் மூக்குக்கு கரெக்டாக என்ன உண்டு, சப்தம் உண்டு தானே. ஸ்பீக்கர் இருக்குதா மூக்கில், அப்படியே தானே. இப்போ காலம் என்னுடைய மிக அவசியமான தேவை. ஆனா காலம் எனக்கு இலவசமா அருளப்படுது, காலம் எனக்காக காத்திருக்கு, காலம் எனக்கு வரமா கொடையா ஈவா கொடுக்கப்படுது. ஆனா எனக்கு என்ன மட்டும் தெரியல, காலத்தை மதிக்கவும், காலத்தை கொண்டாடவும், காலத்தை நேசிக்கவும், காலத்தை கட்டி பிடிச்சிக்கவும் தெரியல. எதை கட்டிப்பிடிக்க தரணும் நமக்கு, காலத்தை கட்டிப்பிடிக்க தரணும். காலம் இருந்தாதான் கணவன், காலம் இருந்தாதான் மனைவி, காலம் இருந்தாதான் பிள்ளைங்க, காலம் இருந்தாதான் நீ பெற்றோர்,
காலம் இருந்தாதான் நான் போதனை, காலம் இருந்தாதான் நீங்க போதனையை கேட்க. காலம் இல்லைன்னா காலி எல்லாம். சரியா? அப்ப காலத்தை என்ன பண்ண தெரியணும்? நமக்கு கட்டி பிடிச்சிக்க தெரியணும், காலத்தை அரவணைச்சிக்க தெரியணும். இது என்னுடைய காலம், இது எனக்கானது, இது என்னுடைய உரிமை பொருள், இதை நான் எனக்காக பயன்படுத்திக் கொள்வேன், என்னை ஆக்கிக் கொள்வேன், என்னை சிறப்பாக்கிக் கொள்வேன், என்னை உயர்த்திக் கொள்வேன், என்னை மேம்படுத்திக் கொள்வேன், என்னை இன்னும் பலப்படுத்திக் கொள்வேன், இன்னும் என்னை நான் அனுபவப்படுத்திக் கொள்வேன் அப்படின்னு எனக்குன்னு அந்த காலத்தை என்ன பண்ணிக்கணும்? நீங்க உரிமை எடுத்துக்கணும். என் புருஷன்தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி, என் காலம்தான், எனக்கு மட்டும்தான். கையில காசு இருந்து நிறைய கொஞ்சம் அப்படி செலவழிஞ்சிச்சுன்னா, கையில காசு ரொம்ப தாராளமா செலவு பண்ணி வீணா செலவு பண்றோம்னு நினைக்கிறேன்ல, அந்த ஃபீல் வந்தது இல்ல. கையில காசு இருந்து கொஞ்சம் செலவு பண்ணி குறையும் போதே உடனே என்ன ஃபீல் வருது? காலியாகுதுன்னு தெரியுது, வீணா செலவு பண்றோன்னு தெரியுது, செலவாயிட்டா திரும்ப சம்பாதிக்கிறது கஷ்டம்னு தெரியுது. அப்ப காசை கணக்கா வச்சுக்கணும்னு தெரியுது, காசை குறைவா செலவு பண்ணு தெரியுது. எங்க விடணும், எங்க இழுத்து பிடிக்கணும் சொல்லி கொடுப்பாங்க. எங்க விடணுமோ அங்க என்ன பண்ணணுமா விடணுமா, எங்க இழுத்து பிடிக்கணுமோ அங்க என்ன பண்ணணுமா இழுத்து பிடிக்கணுமா. ஸோ எங்க விடணும், எங்க இழுத்து பிடிக்கணும் தெரியணும்னா கவனம் முழுசும் எது மேல இருக்கணும்? அந்த காசு மேல இருக்கணும். அப்பதானே காசை கணக்கச்சிதமா பயன்படுத்த முடியும். சரிதானே? இந்த கவனம், இந்த ஈர்ப்பு, இந்த உணர்வு, இந்த பயன்பாட்டு அறிவு காசை விட பல மடங்கு அதிகமா நமக்கு எது மேல இருந்தாகணும்? காலத்தின் மேல இருந்தாகணும். சரிதானே? காசை சம்பாதிக்க முடியும் எப்போ? காலம் இருந்தா என்ன பண்ணலாம்? காசை சம்பாதிச்சுக்கலாம். ஒரு முறை மதுரையில் ஒரு வெள்ளைக்காரு, என்ன கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. நீங்கள் தான் எல்லாத்தையும் சிறப்பாக மறக்கிறவங்களாச்சு இல்லை? அதனால் நான் எது சொல்கிறதோ உங்களுக்கு சில நேரத்தில் என்ன மட்டும்தான் புதுசு மட்டும்தான். இல்லை, நீங்கள் ஒவ்வொரு நொடியும் புதுசாக வரீங்கல்ல, அதனால் போன நொடி சொன்னது கூட மறந்துடுவீங்க. தூங்கி ஒவ்வொரு நாளும் புதுசாக பிறக்கிறீங்க பார்த்தியா? செத்து பிறந்து வரீங்கல்ல. ஆமாம், இதில் வர பகலில் வர சில நேரம் செத்துட்டு எழுந்து வரீங்க. ராத்திரியில் செத்து காலையில் எழும்புறது இல்லாமல் பகல்லே செத்து பகல்லே எழுந்து வரீங்க. சில பேர் இங்கே வந்தா சாவுறீங்களே. அப்புறம் நான் ஆராதனைலாம் பண்ணி எழுப்பு வேண்டியிருக்குது. மாற்றங்கள் நிகழ்த்தும் மகேசனை போற்றி மன்னவா போற்றி என்னதானா அப்படின்னு எழுந்துக்கிறீங்க. சரியா? அந்த வெள்ளைக்காரர் என்ன சொல்றாருன்னா, மதுரையிலேருந்து சென்னைக்கு எப்படி போவீங்க அப்படின்னு கேட்குறாரு ஒரு நண்பரை. மதுரையிலேருந்து சென்னைக்கு எப்படி போவோம்? பஸ்ஸில் தான் போவோம். எத்தனை மணி நேரம் ஆகும்? 12 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு சாயங்காலம் ஏறினா நாளைக்கு காலையில் போய் சேரலாம், இல்லை ஒரு 10 மணி நேரத்தில் போய் சேரலாம். எவ்வளோ டிக்கெட்டு? ஒரு 500 ரூபாய். தப்பு, அது சரியில்லை. இந்தியன்ஸ் பிரெயினை பயன்படுத்தவே மாட்டேங்கிறீங்க. நான் என்ன செய்வேன், மதுரையிலிருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டில் போயிடுவேன். எத்தனை மணி நேரத்தில்? ஒரு 3.5 மணி நேரத்தில். எவ்வளோ சார்ஜ் ஆகும்? ஒரு 3500 ரூபாயோ 5000 ரூபாய் கூட ஆகட்டும், போயிடுவேன். போயிட்டுனா எவ்வளோ மணி நேரம் மிச்சமாகுது? 12 மணி நேரத்தில் ஒரு 4 மணி நேரத்தில் போயிட்டா எவ்வளோ மணி நேரம் மிச்சம் ஆகுது? 8 மணி நேரம் மிச்சம் ஆகுதுல. அந்த 8 மணி நேரத்தில் ரோட்டில் திண்டு வச்சு பிச்சு எடுத்துருவேன், இல்லை ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிச்சிருவேன். எவ்வளோ காசை ஃப்ளைட்டுக்கு செலவழிச்சுதான் அதுக்கும் கூட. இந்தியர்களுக்கு காலத்தை மதிப்பீடு செய்ய தெரியல. பணத்தை காசை நமக்கு மதிக்க தெரிஞ்ச அளவுக்கு காலத்தின் வேல்யூ நமக்கு தெரியல. காசு இருந்தா இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு நினைப்பு இருக்குதே தவிர, காலம் இருக்குதே இதை வச்சு என்ன செய்யலாம் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, யோசனை வரவே மாட்டேங்குது.
ஏன்னா காலம் காலம் எனக்கு என்னுடைய ஆயுள் என்று எத்தனை ஆண்டுகளோ எவ்வளவு அளவோ கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை முழுமையாக நான் தெரிந்திருக்கவில்லை. அந்த காலத்தின் மதிப்பீடு எனக்கு என் மனதிற்கு இன்னும் உள்வாங்கப்படலை, என் மனசால உள்வாங்கப்படலை. உன்னால சம்பாதிக்கவே முடியாதது ஒன்னே ஒண்ணுனா அது என்ன மட்டும்தான்? உன்னுடைய காலம் மட்டும்தான். அதில் வேற எதையும் விட அதிகமா காலத்தை நேசி, காலத்தை மதி, காலத்தை அரவணை, காலத்தை கட்டிப்பிடி, காலத்தோடு ஒத்திசைவு கொள், காலத்தோடு இசைஞ்சு போ, காலத்தை உனக்காக பயன்படுத்து, காலத்தை உன்னுடைய உரிமை பொருளா எடுத்துக்கோ. இப்படி வச்சுக்கோ. உன் முதல் புருஷன் காலம், உன் முதல் பொண்டாட்டி காலம், ரெண்டாவது பொண்டாட்டி ரெண்டாவது புருஷன் தான் யாரு? யாரு? யாருங்க? யாரை இப்ப வச்சுன்னுக்கிறீங்களோ அவங்க. உங்களுக்கு ஒன்றும் அப்படி வச்சுன்னுக்கிற ஐடியாவே இல்லை போல் தருதே. போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வா அப்படின்னு. எனக்கு புருஷன் இல்லையாம், நீ உண்மையாகத்தான் சொன்னாய். 5 கனவுகள் உனக்கு இருந்தார்கள், இப்போது இருப்பவன் உனக்கு புருஷன் இல்லை என்ற மாதிரி எங்களுக்கு இல்லைன்ற மாதிரியே இருக்கிறீங்களே. இப்ப யாரை வச்சுக்கிறீங்களோ நீங்க வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி யாரை வச்சுக்கோங்க? காலத்தை வச்சு. காலத்தை உங்களுடைய சொந்தமா உரிமைப்படுத்துங்க. காலத்தை விட உங்களுக்கு அவசியமானது வேற எதுவும் இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க. அப்படி இந்த காலத்தை நீங்க பயன்படுத்துங்க, உங்களுக்காக பயன்படுத்துங்க, உங்களை ஈடேற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்துங்க, அறிவு அடைவதற்காக பயன்படுத்துங்க, ஞானம் அடைவதற்காக பயன்படுத்துங்க, தெளிவு பெறுவதற்காக பயன்படுத்துங்க, மனப்பக்குவத்துக்காக பயன்படுத்துங்க, திறமையை வளர்த்துக்கிறதுக்காக பயன்படுத்துங்க, புதுமையை சந்திக்கிறதுக்காக பயன்படுத்துங்க, புதியவர்களாகவே வாழ்வதற்காக பயன்படுத்துங்க. எவ்வளவு உங்களுக்காக இந்த காலத்தை பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவு உங்களுக்காக இந்த காலத்தை என்ன பண்ணுங்க? பயன்படுத்துங்க. காலம் கடக்க கடக்க, காலத்தை நீ கடந்து வர நீ மெருகூட்டப்பட்டே இருக்கணும். காலத்தை கடந்து வர நீ என்ன இருக்கணும்? நீ மெருகூட்டப்பட்டு இருக்கணும். எவ்வளவு காலம் உனக்கு அருளப்பட்டதோ அந்த காலத்தின் அளவு நீ வளர்ச்சி பெற்று இருக்கணும். வளர்ச்சி பெறாதவர்கள் காலத்தை அவமதிக்கிறவர்கள். வளர்ச்சி பெறாதவர்கள் காலத்தை அவமதிக்கிறவர்கள். யாருக்கு வளர முடியும்? மாற்றங்களுக்கு துணிகிறவர்கள் மட்டுமே வளர்கிறார்கள். மாற்றங்களுக்கு துணியாதவர்கள் என்ன செய்யறது இல்ல? வளர்வது இல்லை. ஏன் உனக்கு காலம் கொடுக்கப்படுது? உனக்கு வாழ்நாள் ஏன் கொடுக்கப்படுது? நீ ஏன் இன்னும் இருக்கிற? இன்னும் உடம்புல உயிர் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இன்னும் ஒரு நாள், இன்னும் ஒரு வருஷம், இன்னும் ஒரு மாசம் எதுக்கு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? சும்மா பேனு போறதுக்கும் பேனு வரத்துக்குமா? சொல்லுங்க. அதுக்கா? இந்த காலத்துல வேற ஒண்ணு கொண்டு வச்சா அது என்னமோ பண்ணு தானே. ஆனா நீ என்ன பண்ணுகிற பாரு. தேவையில்லாத ஆணியா பார்த்து பிடிக்கின்னு இருப்ப. காலத்தை எப்படி பயன்படுத்துறோம்? காலத்தை எப்படி பயன்படுத்துறோம்? தேவையில்லாத ஆணியை பார்த்து பிடுங்கிறதுக்காகவே பயன்படுத்தினுக்கிறோம். எனக்கு எது தேவையில்லையோ அதுல ரொம்ப ஈடுபாடு. எனக்கு எது தேவையில்லையோ அதுல ரொம்ப ஈடுபாடு. எனக்கு எது தேவையோ அது மேல அக்கறையே போறதில்லை. அதுக்காக என் காலத்தை நான் பயன்படுத்துறதே இல்லை. ஏன்னா உங்களுக்கு சுயநலம்ன்றதே தெரியல. அதனால நீங்க பொதுநலத்துக்கு தகுதியே இல்லை. கொஞ்சமாவது சுயநலம் தெரிஞ்சாதான் அவங்க யாராக முடியும்? பொதுநலவாதி ஆக முடியும். சுயநலமே தெரியல உங்களுக்கு. நீங்க நினைச்சுக்கிற சுயநலம் கிடையாது.
நீங்களே சுயநலத்தை தப்பா புரிஞ்சுனுக்கிறீங்க, தப்பா கத்துனுக்கிறீங்க, தப்பான கண்ணோட்டத்தில் வச்சுனுக்கிறீங்க. அந்த சுயநலத்தை இன்னொருத்தர் மேல பூத்தி பாக்குறீங்க. அவர் பாரா எவ்வளோ சுயநலமாகிறாரு. முதல்ல உனக்கு சுயநலம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சா? நீ சுயநலமா இருக்கிறியா? இதுல வர பெருமை என்னது? நான்லாம் வந்து செல்பிஷ் கிடையாது. நான்லாம் என்ன பிஷ் கிடையாது. சரி, செல்பிஷ் இல்லைன்னா சீலா பிஷ் ஆயிரு. செல்பிஷ் இல்லைன்னா என்ன? உன்னுடைய காலத்தில் நீ சுயநலம் ஆகாவிட்டால், உன்னுடைய காலத்தில் என்ன ஆகணும்? உன் சுயநலத்திற்காக உன் காலத்தை செலவழிக்க நீ உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நீ கணக்கு போட்டு பாரு. 2022 365 நாள் உனக்காக செலவிட்ட நேரம் எவ்வளவு? உன்னை ஈடேற்றிக் கொள்ள செலவழிக்கப்பட்ட நேரம் எவ்வளவு? உன்னோடு கூட நீ இருப்பதற்கு செலவழிக்கப்பட்ட நேரம் எவ்வளவு? உன்னை கவனிப்பதற்கு, உன்னை உற்று பார்ப்பதற்கு, உன்னுள் உள்முகமாக பயணம் செய்வதற்கு நீ செலவிட்ட நேரம் எவ்வளவு? வெளியே எவ்வளவு தூரம் ஈஸியா போயிடலாங்க. வெளியே எவ்வளவு தூரம் வேணாலும் எளிதா போயிடலாம். போனபடியே திரும்ப என்ன செய்திடலாம்? வந்துடலாம். ஏன்னா அவ்வளோ வசதிகள்லாம் இங்கே வழங்கப்பட்டிருக்கு. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் ரொம்ப வசதி பூர்வமான ஒரு காலம். ஏசுநாதரோ, புத்தரோ, மகாவீரரோ, இல்லை கிருஷ்ணரோ, விநாயகரோ, முருகனோ, சிவனோ இவங்கெல்லாம் வாழ்ந்த காலத்தில் இன்னைக்கு இருந்த வசதி இருந்தால் உலகத்தையே ஒரு மாதிரி ஏதோ பண்ணிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு வசதியெல்லாம் எதுவுமே அகப்படலை. அதனால் உள்ளூர்லேயே எல்லாம் குப்பை கொட்டு போயிட்டாங்க. ஆனா உங்களுக்கு எனக்கு அப்படி இல்லையே. அதனால வெளிமுகமான பயணத்துக்கு இங்க ஏகப்பட்ட வசதிகள் இருக்கு. ஆனா உள்முகமான பயணத்துக்கு இங்க எதுவுமே இல்லை. கடவுள் உள்ளதா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. கடவுள் எங்க தான் இருக்கிறது? உள்ளதா இருக்கிறது. கடவுள் என்னவா தான் இருக்கிறது? உயிரா தான் இருக்கிறது. கடவுள் வேற எங்க இல்லை, உன் மண்டையில தான் இருக்குது. கடவுள் இருக்கிறது எங்க? உன்னுடைய மண்டையில. மண்டைக்கு உனக்கு எவ்வளவு தூரம்? உன் மண்டைக்கும் உனக்கும் எவ்வளவு தூரம்? சொல்லுங்க. உன் மண்டைக்கும் உனக்கும் எவ்வளவு தூரம்? ஏன் சொன்னாலும் கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னா காதல கேட்டு நானும் உள்வாங்கி. 1 முழமா? அதுக்குள் தானா? உன் மண்டைக்கும் உனக்கு தூரமே இல்லை சாமி. உன் மண்டைக்கு உனக்கு என்னவே இல்லை, தூரமே இல்லை. அப்படி தூரமே இல்லாம நீ எங்க இருக்கிறியோ அங்கே, நீ எதுவா இருக்கிறோ அதுவாவே இருக்கிறத பிடிக்கிறதுக்கு உனக்கு முடியாது. எப்படி வச்சுக்கிற மாதிரி சூட்சம்? யாரு அது? யார் வச்சுதான் நமக்குண்ணா? அது யார் வச்சுதான் நமக்குண்ணா? நான் எதை எங்க அங்க வச்சுட்டு வந்துக்கிறேன், எதை எங்க அங்க பதுக்கி வைக்கிறேன், இந்த விஷயம்லாம் ரொம்ப வச்சிருப்பல. உனக்கு வெளியே எவ்வளோ தூரமான போய் உனக்கு 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 ரொம்ப தூரமா இருக்கிற ஒன்றை நீ பிடிச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு ஆகிற செலவு, அதுக்கு ஆகிற காலம், அதுக்கு ஆகிற பிரயாசம், அதுக்கான முயற்சி, அதுக்கான எஃபெக்ட், நீ என்ன அதுக்கான சக்தியை செலவழிக்கிறியோ அது ரொம்ப குறைவு. அதே நீ எங்க இருக்கிறியோ அங்கேயே 1 இன்ச்சு தூரம் இருந்தா கூட பரவாயில்லைங்க. எத்தனை இம்மி அளவுன்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளோ இருந்தா கூட பரவாயில்ல. நீ எங்க எதுவா இருக்கிறியோ அங்க அதுவாவே உன் கடவுள் உட்கார்ந்து இருக்குது. ஆனா அதை பிடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு காலம்? எவ்வளவு காலம்? எத்தனை ஜென்மங்கள் எத்தையோ. சும்மா ஒரு 40 வருஷம் போச்சு, 20 வருஷம் போச்சு, 30 வருஷம் போச்சு எல்லாம் கிடையாது சாமி. எத்தனையோ பிறவிகள் கடந்துட்ட. எதை சந்திக்கிறதுக்கு? உன்னை நீ சந்திக்கிறதுக்கு, உன் இறைமையை சந்திக்கிறதுக்கு, உன்னை படைத்ததை சந்திக்கிறதுக்கு. 1 இன்ச்சு தூரமா இருந்தா கூட பரவாயில்ல. அதாவது 1 நாள் 1000 நாள் போல. அப்போ 1 இன்ச்சு 1000 இன்ச்சு போல தூரமாக கூட கணக்கு வச்சிருந்தாலும் பரவாயில்ல. எதுவுமே இல்லை. ஆனா இதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? காலம் உனக்காக செலவழிப்பதில் நீ சுயநலப்படலை.
நீ வாழ்ந்துட்டு இருக்கிறதா நினைக்கிற, ஆனா நீ வாழல. நீ யாருக்கோ என்னமோ உதவி செஞ்சுட்டு இருக்கிறதா நினைக்கிற, நீ உனக்கும் உதவி செய்யல, அடுத்தவங்களுக்கும் உதவி செய்யல. காலம் உனக்கு புரியணும், உனக்கு புரியணும், உனக்காக அந்த காலம் பயன்படுத்தப்படணும். நீ அதில் சுயநலம் ஆகணும். உன் நலத்தை நீ கருதணும். உன் நலம் என்பது உண்மையிலேயே என்ன என்பதை நீ தெரிந்து கொள்ளணும். பல விஷயங்கள் நமக்கு நலமாக தெரிகிறது, பல விஷயங்கள் எனக்கானது போல எனக்கு தெரிகிறது, ஆனால் உண்மையில் அது எனக்கானது இல்லை. உண்மையில் அது என்ன கிடையாது, எனக்கானது இல்லை. எனக்கானது இல்லாததுக்கு தான் நான் படாத பாடுபட்டுக்கிறேன். எனக்கானதுக்கு பாடுபடுறதுக்கு எனக்கு தெரியவே இல்லை. சுய நலம் சொல்லுங்க. சுயம் என்பதுதான் நீ, சுயம் என்பதுதான் சாமி. அதனால என்னன்னே நமக்கு தெரியல. காரணம் என்ன? நமக்கு என் காலம் என்னால் அரவணைக்கப்படுகிறது இல்லை. என் காலத்தை நான் கட்டிப்பிடிக்கவே இல்லை. கண்டவங்களெல்லாம் கட்டிப்பிடிக்கிறேன். கட்டிப்பிடி பாட்டு பார்த்தாவே ஒரு மாதிரி ஆயிடுது. கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணாலா கண்டபடி கட்டிப்பூடிடா மியூசிக் அப்படி போட்ட உடனே என்னமோ மாதிரி ஆயிடுறோம். ஆனா கட்டிப்பிடிக்க வேண்டியது எது? உன்னுடைய காலத்தை நீ கட்டி அணைக்க வேண்டும். அதுதான் உனக்கு உற்ற துணை. காலம் உன்னுடைய உற்ற துணை. அதனால் காலத்தை என்ன பண்ண கற்றுக்குங்க, மதிக்க கற்றுக்குங்க. டைமை ரொம்ப வேல்யூ பண்ணுங்க. உங்களுக்கான காலம் உங்களுக்காக செலவழிக்கப்படுதா அப்படின்றதுல விழிப்பாக இருங்க. உங்கள் காலத்தை வேற எதுவும் திருடாத மாதிரி பார்த்துங்க. காசு திருடினா கூட பரவாயில்லன்னு விட்டுருங்க. ஆனால் காலத்தை திருடுறதுல என்ன எப்படி இருங்க, கவனமாக இருங்க. ஓஹோ அப்படின்னா இனிமேல் யாரு கூட பேசக்கூடாது, யார்கிட்டையும் போகக்கூடாது, யாருக்கோ எதுவும் செய்யக்கூடாது, எங்கே அப்படின்னா இங்கே கூட வந்து உட்காந்து இருக்கக்கூடாதுல்ல. அப்படிதானே? இங்கே கூட வந்து 2.5 மணி நேரம் இவர் பாட்டுக்கு உட்காந்து பேசினுப்பாரு, மாலை வர போட்டுனுப்பாரு. இதை பார்க்கறதுக்கும் இதை கேட்கறதுக்கும் நான் இங்கே வந்து உட்காந்து என் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கணுமா? அப்படிதான் இங்க நீ யோசிக்கணும். அப்படி யோசித்தா நீ கரெக்டா லைனுக்கு வரன்னு அர்த்தம். அப்படி யோசித்தா அதுக்கு பதில் கிடைக்கும் தானே? அப்படி யோசிக்கிறது சரியா தப்பா? அப்படி யோசித்தாதான் நீ சரியா கேள்வி கேட்ப. சரியா கேள்வி எடுத்தா உனக்கு என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும். ஆம்னா என்ன பதில்? ஏன் இங்க வரேன் நானு? இங்கே நான் 2.5 மணி நேரம் வந்து என் காலத்தை கொடுக்கணும். இதுல எனக்கு என்ன சுயநலம்? இதுல எனக்கு என்ன இருக்கு? என்னுடைய சுயம் நலமடைவதற்கு இங்க என்ன இருக்கிறது? இருக்குதா இல்லையா? சுயம் செல்ஃப் அப்படிங்கிறது நான், ஆன்மா. எது அழியாததோ அது. அந்த அழியாததுக்கு நான் என்ன கொடுக்கிறேன்றது தான் சுயநலம். நான் என்பது சுயம். அந்த சுயத்தின் தன்மை என்னது? அழிவற்றது, அது நிலையானது. அதுக்கு என்ன சொத்தோ, அதுக்கு என்ன சுகமோ, அதுக்கு என்ன தேவையோ, அதுக்கு என்ன தேடலோ, அது எதுக்காக பிறவி எடுத்ததோ அதை அதுக்கு கொடுக்கிறது பேர் சுயநலங்க. நாமளும் என்ன நினைச்சுக்கிறோம்? துணி போட்டுக்கணும் சுயநலம் நினைக்கிறோம். சே, துணி போட்டுக்கிறோம் யாரு கிடையாது, சுயநலவாதியே கிடையாது. அவனுக்கு சுயநலமே இல்லை. நல்லா விதவிதமா துணி போடுறவன் சுயநலவாதி நினைக்கிறீங்களா நீங்க?
அதுக்கு சுயமும் தெரியல, நலமும் தெரியல, அது வாதியும் இல்லை, அது பேதி. அது எத்தனையோ பேர் எப்படி இருக்கிறான், சுயத்தை நல்லா வச்சுருக்கிறான், சுயநலவாதியா இருக்கிறான், துணியே போடாமக்கிறாங்க. சுயத்தை நல்லா வச்சுவேன், சுயத்தை வாழ வச்சுவேன், சுயத்தை அதுக்குரிய சுயத்துக்கு என்ன தேவையோ அது சரியா தெரிஞ்சு கொடுத்துவேன், அம்மன நிலை கூட போயிட்டான். யாரு? மகாவீரர் நிர்வாணா. என்ன நிலை தான் எழுதுனாங்க? நிர்வாண நிலையை எழுதுனாங்க. எழுதுனாங்கல்ல, எய்தினார்கள். புத்தர் என்ன நிலைக்கு போனாரு? நிர்வாணா. இயேசு கிறிஸ்து என்ன நிலைக்கு போனாரு? என்ன நிலைக்கு போனாரோ? எங்களை இந்த நிலைக்கு விட்டாரு. அதை நினைச்சுதான் ரொம்ப வேதனையா இருக்குது. அவங்க போனாங்க, எங்களையும் கூட்டு போயிட்டு தான் நல்லா இருந்திருக்கோம். உங்ககிட்ட எங்களை சிக்க விட்டு போயிட்டு. இயேசு கிறிஸ்து என்ன நிலைக்கு போனாரு? அவருடைய ஆடையை கழற்றி பங்கு போட்டு கொண்டார்கள். சீட்டு போட்டு பிரிச்சுக்கிட்டாங்க. ஆடையை கழட்டி பிரிச்சுக்கிட்டாங்கன்னா அவர் எப்படி தான் தொங்கிருந்திருப்பாரு? அப்பா ஜாக்கி ஜட்டியெல்லாம் போய் விற்கலையே, விற்கல தானே. கோமணம் இந்த வீட்டில் தான், அந்த ஊரில் கோமணம் கட்டலாம் தெரியாது, அண்ணாக்காரி இல்லை. புரியலையா உங்களுக்கு? அரஞ்சான் கயிறு கட்டுற பழக்கம் எங்க கிடையாது, அங்க கிடையாது. அதனால கோமணம் கூட கட்டல. எப்படிதான் தோங்கினாரு? அவர் எப்படி தோங்கினாரோ அது தெரியாது. ஒரு நாளைக்கு உன்ன நாங்க அப்படி தொங்க விட போறோம் பாரு. எங்களுக்கு ஒரு காலம் வராம போவோம். அம்மனமா தான் தோங்கினாரு. இப்போ உடுத்திக்கல, அம்மனம் ஆயிட்டாங்க, நிர்வாண நிலைக்கு போனாங்கன்றதுனால அவங்க சுயநலம் மற்றவங்க கிடையாது. அவங்க தான் யாரு? உண்மையான சுயநலவாதிகள். தங்களுடைய உண்மையான சுயம் எதுவோ, தாங்கள் உண்மையாகவே யாரோ என்னவோ அதை வாழ வைப்பதற்காக அதற்கு அவசியமற்றது மேலெல்லாம் அக்கறையற்று போனார்கள். அதுதான் ஆழ்ந்த சுயநலம். அப்படி சுயநலம் நமக்கு இல்லை, நமக்கு தெரியாது. நீங்களாம் அம்மனமா போங்கன்னு சொல்ல வரல நான். உடுத்திக்கோங்க. ஆனா உடுத்திக்கிறதுனால நான் என் சுயத்தை நல்லா வச்சுக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. உண்றதுனால நான் என் சுயத்தை நல்லா வச்சுக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. அலங்காரம் பண்ணிக்கிறதுனால என் சுயத்தை நான் நல்லா வச்சுக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. அது சுயத்தை நல்லா வைக்கிறது இல்லை. சுயத்தை நல்லா வைக்கணும்னா எது நல்லா இருக்கணும் உங்களுக்கு? நீங்க நீங்க அப்படின்ற ஆன்மா, மனசு, எண்ணம், உணர்வு, இதுல வேலை நடந்திருக்கணும். காலமே உனக்கு எதுக்கு கொடுக்கப்படுது? காலம் கொடுக்கப்பட கொடுக்கப்பட உன் உடம்பு என்ன செய்துன்னு போக போகுது? தேஞ்சின்னு போக போகுது, வீரியம் குறைஞ்சின்னு போக போகுது, பலன் இழந்துட்டு போக போகுது. அது ஒரு முடிவை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கான காலம் கனிந்து கொண்டே இருக்கிறது. எப்படி மரத்துல பூ பூத்தா அது காயாகி கனியாகி பழுத்து பழுத்து சரியான நிலையில் அறுத்து சாப்பிட்டேன்னா சரியா, இல்லைன்னா அது என்ன செய்யும்? இன்னும் 2 நாள் விட்டா பழுத்தது கெட்டு போகும். இல்ல மரமே கீழே என்ன பண்ணிடும்? அதை தள்ளிடும். அது வீணா சிதைஞ்சு போகும். அப்படி உடம்பு அதனுடைய இலக்கை நோக்கி அது போயிட்டு தான் இருக்குது. ஆனா நீ வாழ வைக்க வேண்டியது, நீ சரிப்படுத்த வேண்டியது, நீ திருத்த வேண்டியது, நீ மாற்றங்களை அனுமதிக்க வேண்டியது, நீ புரிந்து கொள்ள வேண்டியது, நீ பக்குவப்பட வேண்டியது, நீ உணர்ந்து கொள்ள வேண்டியது, நீ சீர்படுத்த வேண்டியது, இது எல்லாம் எங்க நடக்கணும்? உன் மனசுல, உனக்குள்ள நடக்கணும். அதுக்குத்தான் காலம் கொடுக்கப்படுது. அதுக்காக தான் நீ காலத்தை அரவணைக்கணும். போன வருஷத்தோட இந்த வருஷம் எவ்வளவு மாறி இருக்கிறேன்னு உனக்கு தெரியணும், எவ்வளவு சீர்பட்டு இருக்கிறேன்னு தெரியணும், என்ன புதியதை ஏற்றுக்கொள்ள விசாலப்பட்டிருக்கிறேன்னு உனக்கு தெரியணும், எவ்வளவு பறந்து விரிந்திருக்கிறேன்னு உனக்கு தெரியணும், எவ்வளவு அன்பு வளர்ந்திருக்குன்னு உனக்கு தெரியணும், எவ்வளவு பண்புல உயர்ந்திருக்கிறேன்னு உனக்கு தெரியணும், எவ்வளவு குணமாற்றம் உனக்குள்ள நடந்திருக்குன்னு உனக்கு தெரியணும். அந்த வளர்ச்சியை அளந்து பார்க்க தெரியல, அந்த வளர்ச்சி உனக்குள்ள நடக்கலைன்னா உன் காலத்தை நீ அவமதிச்சிட்டு இருக்கிற. தின்னாலும் உடம்பு வளரும்,
தின்னலனால உடம்பு வளரும். தெரியுமா உங்களுக்கு? இங்க தின்றவனா வாழ்ந்துட்டு இருக்கிறான், தின்னாதவனா வாழ்ந்துட்டு இருக்கிறான். எத்தனை வகையான உணவு முறை இந்த உடம்புக்கு? நல்ல பாரம்பரிய அரிசியா தின்னுன்றான் ஒருத்தன். கருப்பு கவனியை தின்னு, மாப்பிள்ளை சம்பா தின்னு, பூங்கார தின்னு, கருங்குருவை தின்னு, ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அரிசியா தின்னாதுரா, சுகர் அதிகமாகுது, சப்பாத்தி தின்னுன்றான் ஒருத்தன். இதெல்லாம் தாண்டி சமைச்ச உணவே சாப்பிடாதுரா, இயற்கையா கடவுள் கொடுத்த மாதிரி சமைக்காத உணவா பார்த்து சாப்பிடுன்றான் ஒருத்தன். இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் போயிட்டான். இரவு சொன்ன மாதிரி வெறும் வாழைப்பழமும் தேங்காய் மட்டும் சாப்பிடு. அடுத்த வாரம் லில்லி எல்லாருக்கும் வாழைப்பழம் தேங்காய் கொடுக்குறதா ஞான சபையில் வர எல்லாருக்கும் வாழைப்பழமும் தேங்காயும் கொடுக்குறாளாம். எனக்கு தெரியாம எப்போ சொன்ன? கஷ்டம் நஷ்டம் தெரியல அவனுக்கு. என்ன சாமி, பரவாயில்ல, சரி சரி, 2 பேரும் கொடுத்துட்றாங்களாம். கை தட்டிக்கலாம்ல, தட்டுங்கப்பா. வாழைப்பழத்தை தேங்காய் மட்டும் தின்னுன்றாங்க ஒருத்தன். என்கிட்ட படித்த மாணவர்களே ஒரு 3 பேர் ஒரு 8 மாதம் 10 மாதத்துக்கிட்ட 3 வேளையும் வெறும் தேங்காய் வாழைப்பழம் தான் சாப்பிட்டுருந்தாங்க. நான் எப்போ கேட்டாலும் சாப்பிட்டேன், என்ன சாப்பிட்டீங்க? தேங்காய் வாழைப்பழம் சாப்பிட்டேன். ஏங்க ராத்திரி தேங்காய் வாழைப்பழம் தான் சாப்பிட்றோம், காலையில் தேங்காய் வாழைப்பழம் தான் சாப்பிட்றோம். சாப்பிட்டாங்க சாமி. இதையும் தாண்டி வெறும் காற்று மட்டும் சுவாசனுக்கிறேன், சாப்பிட்றதே இல்லைன்றான் ஒருத்தன். இலங்கையில் சாப்பிட்றதே இல்லை, வெறும் என்ன மட்டும் சுவாசம் பண்ணுகிறேன், காற்று மட்டும். அப்போ உடம்பு நீ காற்று சுவாசித்தாலும், வெறும் தண்ணியை குடித்தாலும், அப்படியே இயற்கையாக பறித்து சாப்பிட்டாலும், இல்லை வெறும் தேங்காய் வாழைப்பழம் சாப்பிட்டாலும். இன்னொருத்தன் லேட்டஸ்டாக என்ன தெரியுமா? ஹை ஃபேட்டு லோ கார்போஹைட்ரேட் ஃபுட்டு, வெறும் இறைச்சி மட்டும் சாப்பிடு, நல்ல கொழுப்பு உணவாக சாப்பிடு, சோறே தின்னாத. அது ஒரு வகை உணவு முறை. இப்போ எதையும் சாப்பிடலாம் தானே? யாராருக்கு என்னென்ன வசதியோ, யாராருக்கு எப்படி பிடிக்குதோ சாப்பிட்லாம், சாப்பிடாம இருக்கலாம். உடம்பு என்ன செய்யும்? நீ தின்னாலும் அது என்ன ஆகணுமோ அது ஆகும், நீ தின்னலனாலும் அது என்ன ஆகணுமோ அது ஆகும். ஆனால் உனக்குள்ள நீன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் சும்மாலாம் ஆகாது. நான் ஒன்றுமே பண்ணல இருக்கிறேன், அதுவா ஆகிக்கிட்டோம். ஆகு. என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க? என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க? காலத்தின் மேல கவனமா இருந்து, காலம் தருகிற அனைத்து வாய்ப்புகள் மேலையும் அக்கறைப்பட்டு, இதெல்லாம் என்னை நோக்கி ஏன் வருகிறதுன்னு யோசிச்சு உங்க மேல நீங்க அக்கறை எடுத்து, உங்க சுயத்தின் மேல நீங்க ரொம்ப கவனமா இருந்து, உங்களையே உற்று கவனிச்சிட்டு இருந்து, அணு அணுவா நீங்க அனைத்தையும் பிரிச்சு பகுத்து பார்த்து பழகிக்க முயற்சி பண்ணதான் உங்க வளர்ச்சியை உங்களால எடை போட்டு பார்க்க முடியும், அளந்து பார்க்க முடியும். நமக்கு வெளியே இருக்கிற அத்தனையும் நமக்கு ரொம்ப எளிது, நமக்கு உள்ள இருக்கிறது மட்டும்தான் நமக்கு ரொம்ப கடினம். அடுத்தவங்களை கணிப்பு செய்யறது ரொம்ப எளிது, அடுத்தவங்களை அளந்து பார்க்கறது ரொம்ப எளிது, அடுத்தவங்களை எடை போறது ரொம்ப எளிது, அடுத்தவங்களை திருத்துறது ரொம்ப எளிது. இன்னைக்கு ஒரு டிஎஸ்பி விஜய் சேதுபதி படம், நல்ல ஒரு பாட்டை எவனோ எழுதியிருக்கிறான். அட்வைஸ் பண்ணாதரா, பாட்டே அட்வைஸ் பண்ணாத. என்ன பண்ணாத? அட்வைஸ் பண்ணாத. அடுத்தவங்களுக்குன்னு போது நமக்கு எல்லாம் எளிது, எனக்குன்னு வரும்போது ஒண்ணுமே தெரியல, இருட்டால இருக்கு. நான் யாரு, எங்க இருக்கிறேன், எனக்குள்ள என்ன நடந்திருக்கு, எல்லாம் இருட்டா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நாள், இந்த காலம், இந்த வருடம் உன்னை திருத்திக்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு, உன்னை மாற்றிக்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மாற்றங்களை நீ அனுபவி, நீ அனுமதி, வளர்ச்சியை நோக்கி போ, பக்குவத்தை நோக்கி முன்னேறு, இன்னும் நல்ல ஆழ்ந்த புரிதலுக்கு போ, ஞானம் அடைந்து விடு, தெளிவு பெற்று விடு, மனம் விசாலப்படட்டும். மனம் என்ன ஆகட்டும்? விசாலப்படட்டும். மதம், ஜாதி, வேதம்,
அது இது சமூகம், சட்டம், ஒழுக்கம், நல்லது கெட்டது, அவன் இப்படி இவன் இப்படி, கண்ட கசமாலத்தெல்லாம் தூக்கி தூர போடு, காலி ஆக்கு, வேற மாதிரி ஆகு. என்ன புத்தர் மட்டும் ஆக முடியுமான்னு கேளு. என்னன்னு கேளு. புத்தர் மட்டும் ஆக முடியுமா? நானும் யார்தான்? நானும் யார்தான்? புத்தர் தான். உங்க பேர் அடிக்கடி நீங்களே, உங்க பேர் அடிக்கடி நீங்களே ஒரு நோட்டு பென் எடுத்துன்னு எழுதி பார்த்துக்கோ. புத்தர் பொன்ராஜ், சித்தர் பொன்ராஜ், ஞானி பொன்ராஜ், யோகி பொன்ராஜ், மகான் பொன்ராஜ், மகாத்மா பொன்ராஜ், புனித பொன்ராஜ். என் பேரை இப்படி எழுதி நிற்காதீங்க. உங்க பேரை என்ன பண்ணுங்க, நீயே சொன்னாலும் நாங்கள் எழுத மாட்டோம், அது வேற. ஆமா. ஓ, நெக்ஸ்ட் வீக் அசைன்மெண்ட். நீங்க எழுதி பாருங்களா. ஏசுநாதர் கவிதா. என்ன நாதி? ஏசுநாதர் வேணாம்ல, ஏசுநாதி. உங்க பேருக்கு முன்னாடி இந்த அடைமொழிகள்லாம் நீங்க போட்டு பாருங்க ஒரு முறை. இதெல்லாம் நான் அடையிறதுக்கு என்ன தடைன்னு கேளுங்க. இந்த வளர்ச்சியை நான் ஏன் காண முடியாதுன்னு கேளுங்க. எனக்கு ஏன் வாழ்க்கை இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கலன்னு கேளுங்க. வாழ்க்கை எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கலையா, இல்ல என்னுடைய காலத்துல இதெல்லாம் அடைவதற்கு என் காலத்தின் மேல நான் கவனமா இருந்து இதெல்லாம் பயன்படுத்திக்கலையா? சொல்லுங்க. புத்தருங்கிறது ஒரு நபரோ ஒரு கேரக்டரோ கிடையாது. புத்தருங்கிறது ஒரு ஸ்டேஜ். புத்தருங்கிறது ஒரு நிலை. எல்லாரும் அந்த புத்த நிலைக்கு வர முடியும். எல்லாரும் எந்த நிலைக்கு வர முடியும்? அந்த புத்த நிலைக்கு வர முடியும். சிலர் ஒரு சில பிறவிகள்லயே வந்துடுறாங்க. சிலர் எம்புட்டு பிரிவத்தெல்லாம் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, வர மாட்டேங்கிறாங்க. உனக்கு இப்ப வந்துறதுக்கான காலம் தானே, அவகாசம் தானே இப்ப கொடுத்துருக்குது. போன வருஷம் வரல, சரி, இந்த வருஷம் வந்துருக்க முடியாதா? புத்த நிலை என்னன்னு டச் பண்ற முடியாதா? சிவநிலை என்ன நான் பார்த்துட முடியாதா? கிறிஸ்து நிலை அல்லது இயேசு நிலை என்னன்னு பார்த்துட முடியாதா? காலம் கை கொடுக்குங்க. காலத்தை எப்படி பயன்படுத்துங்க? காலத்தை எப்படி பயன்படுத்துங்க? காசை விட அக்கறையா பயன்படுத்துங்க. காசை எண்ணுவதை விட அதிகமா எதை எண்ணி பாருங்க? காலத்தை எண்ணுங்க. காசு விரயமாகும் போது மனசு அவ்வளவு வலிக்குது உங்களுக்கு. கால விரயமாகும் போது ஒரு மயிரும் மண்ணும் தெரிய மாட்டேங்குது, அது பாட்டுக்கு போகுது. தண்ணி கூட சிக்கனமா பயன்படுத்தணுமா? தண்ணி எப்படி பயன்படுத்தணும்? சிக்கனமா பயன்படுத்தணும். மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தணும். காசை பயன்படுத்தவே கூடாது, பத்திரமா வச்சுக்கணும். சேவிங்ஸ் தானே சொல்லி தரோம். சேவிங்ஸ் ஒன்று சொல்லி தருமே, யாருன்னா டைம் சேவிங் சொல்லி கொடுக்குறோமா? என்ன சேவிங் தான் சொல்லி தரோம்? மணி சேவிங் தான் சொல்லி தரோம். ஏன்னா மண்டை ஃபுல்லா எதுல தான் இருக்குது? மணியில் தான் இருக்குது. ஸோ உங்க காலத்தை கொண்டாடுங்க. உங்க காலத்தை உங்களுக்காக முழுசுமா பயன்படுத்துங்க. எல்லா நிலைகளையும் அடைவதற்கு உங்க காலம் உங்களுக்கு துணையா இருக்கு. நீங்க எதுவாகவும் ஆகலாம். இப்ப நினைச்சா கூட நீங்க ஸ்டார் ஆகலாங்க. இப்ப நினைச்ச உடனே நீங்க என்ன ஆகலாம்? ஸ்டார் ஆகலாம். மாடலிங் பண்ணலாம், சினிமாவுக்கு போகலாம், ஹீரோயின் ஆகலாம், ஹீரோ ஆகலாம், வில்லன் ஆகலாம். ஆகலாமா? ஆக முடியாதா? கோட்டீஸ்வரர் ஆகலாம், லட்சாதிபதி ஆகலாம். ஒரு கல்யாணம் போர் அடிச்சு ரெண்டாவது கல்யாணம் பண்ணலாம். பண்ணலாமா வேணாமா? உனக்கு வேணா நீ படிக்க சாமி, எங்களையும் கோத்துடுற, நாங்க ஏதோ அதுலயே சுமாரா அப்படி போயிட்டாங்கிறோம். எல்லாத்துக்குமான வாய்ப்பு என்ன மட்டும் இருந்தா உங்களுக்கு? காலம் மட்டும் இருந்தா. காலம் போச்சுன்னா மொத்த பிளானும் காலி, எதுவும் ஆக முடியாது.
ஸோ எது ஆகுனாலும் உங்களுக்கு என்ன கை கொடுக்கணும்? காலம் கை கொடுக்கணும். அப்படி ஒரு கை கொடுக்கக்கூடிய காலத்தை இறைமை உங்களுக்கு இலவசமாக எடுத்து கொடுத்திருக்கிறது. இலவசமாக எடுத்து கொடுத்திருக்கிறது. வான்னு கூப்பிடுங்க, வான்னு கூப்பிடுங்க, நான் வரவேற்கிறேன்னு சொல்லுங்க. மகிழ்ச்சியா அதை என்ன பண்ணுங்க, மனசார அரவணைச்சுக்கோங்க, கட்டி பிடிச்சுக்கோங்க. ஹாப்பி நியூ இயர் யார் யாருக்கும் சொல்றது இல்லை. ஹாப்பி நியூ இயர் யாருக்கு சொல்லியிருக்க? நீ முதல்ல உன் காலத்துக்கு சொல்லியிருக்கணும். சொன்னியா? காலையிலேருந்து உன் டைமுக்கு நீ ஹாப்பி நியூ இயர் சொன்னியா? வெல்கம் மை டேன்னு சொன்னியா? வெல்கம் மை இயர்னு சொன்னியா? நான் உன்னை வரவேற்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டியா? காலத்தை மதித்து, காலத்தோடு ஒத்திசைவு கொண்டு, காலத்தை பயன்படுத்தி நீங்கள் என்னவெல்லாம் இந்த ஞானத்தில் அடைய முடியுமோ அவைகளெல்லாம் அடைய இறைமை உங்களுக்கு அருள் புரியட்டும். எப்பா ஒரு வழியா முடிச்சிட்டோம்பா. காலத்துக்கு தான் முடிவு கொடுத்துக்கிறேன். இப்பதான் மேட்ருக்கே வரேன். ஐயோ பரவாயில்லையே இன்னைக்கு. கடவுள் ஒன்று, அந்த கடவுளை உணர்ந்தோர் அனைவரும் ஒன்று. கடவுள் ஒன்று, அந்த கடவுளை உணர்ந்தோர் அனைவரும் ஒன்று. அவர்களுக்குள் வேறுபாடுகள் இல்லை. உதாரணமா, நம்முடைய காலத்துக்கு இயேசுநாதர் 2000 ஆண்டுகள் முற்பட்டவர். இயேசுநாதருடைய காலத்துக்கு புத்தர் ஒரு 1000 ஆண்டுகள் முற்பட்டவர். புத்தருடைய காலத்துக்கு மகாவீரர் ஒரு 600 ஆண்டுகள் முற்பட்டவர். இயேசுநாதர் காலத்துக்கு ஒரு 500 ஆண்டுகள் பிற்பட்டவர் நபிகள். நபிகளுக்கு ஒரு 500-600 ஆண்டுகள் பிற்பட்டவர் குருநானக். இவங்க எல்லாருமே யார்தான்? கடவுளை உணர்ந்த, உலகத்துக்கு தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தி மனிதர்கள் தெய்வத்தன்மை அடைவதற்கு வழிகாட்டிகளாக, குருக்களாக ஞானமடைந்து உபதேசம் செய்தவர்கள் தான். இவர்களுக்குள்ள வேறுபாடு இல்லை. ஒரு வேளை இந்த மூக்குத்தி அம்மன் படத்தில் ஒரு டைலாக் வச்சிருந்தால, அதை எடுத்துட்டாங்களே, தூக்கிட்டாங்களே அந்த டைலாகை. தனியாக தான் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு சர்ச்சில் போய் ஒரு பாஸ்டர் வந்து சிடி எல்லாம் விற்றுனுப்பார். அங்கே போயிட்டு, ஏய் இயேசுநாதர் என் ஃப்ரெண்டு தான். யார் சொல்கிறது? ஆத்தா, இயேசுநாதர் என் ஃப்ரெண்டு தான், அவர் பேர் சொல்லி நீ ஏமாத்தாத. அது வேடிக்கை கூட இருக்கலாம். ஆனால் ஒருவேளை நீங்கள் புத்தரை மீட் பண்ணிங்கன்னா, நானக்கை மீட் பண்ணிக்கினா, நபியை மீட் பண்ணிங்கன்னா, மகாவீரரை மீட் பண்ணிங்கன்னா, இல்லை இன்றைக்கு ஞானம் அடைந்த குருநிலை அடைந்த யாரை நீங்கள் மீட் பண்ணாலும் என்ன தான் சொல்லுவாங்க? இயேசுநாதர் எனக்கு தெரியும், இயேசுநாதர் எனக்கு ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஒருத்தரை தொடாமல் போக முடியாது. ஒருத்தரை தொடாமல் போக முடியாது. காலத்தால் பிற்பட்டு வரவங்க எல்லாமே அவர்கள் ஏற்கனவே எந்த இடத்துல விட்டுருக்கிறாங்களோ அங்கே தான் அடுத்த நிலைக்கு அவங்க ஆரம்பிக்கிறாங்களே. இதை வந்து ஒரு வரியில் சொல்லணும்னா, மக்கள் வந்து எந்த ஸ்டேஜில், எந்த காலத்தில் யாரால வழிநடத்தப்பட்டு எந்த எல்லையில் அவங்க நிறுத்தப்பட்டு விடப்பட்டிருக்கிறாங்களோ அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒருத்தர். அப்படிதான் எல்லாமே நடந்திருக்கு. ஃப்ரம் நோன் டு அன்னோன், தெரிஞ்சதுலேருந்து தெரியாத அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது. இது வரைக்கும் என்ன அடித்தளம் போட்டிருக்கிறாங்களோ அங்கே தான் மக்கள் நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ அங்கேருந்து அது மேலேருந்து அடுத்த இடத்துக்கு என்ன செய்யணும்? கொண்டு போகணும். இப்படி தான் எல்லா ஞானிகளும் குருக்களும் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறாங்க, வழி நடந்திருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள வேற்றுமைகள் இல்லை, சண்டைகள் இல்லை, பிரிவினைகள் இல்லை, மார்க்க பேதங்கள் இல்லை, நீ பெரியவனா நான் சின்னவனான்ற சிக்கல்கள் அவங்களுக்கு இல்லை. அவங்க முழுசும் இறைமயமானவர்கள்.
தெய்வத்தன்மையோடு வாழ்ந்தவர்கள். அவங்க ஆள் சேர்க்கிற கட்சி தலைவர்கள் இல்லை. புத்தருக்கும் சீடர்கள் இருந்தாங்க, இயேசுவுக்கும் சீடர்கள் இருந்தாங்க, முகமது நபிக்கும் சீடர்கள் இருந்தாங்க, குருநானக்கும் சீடர்கள் இருந்தாங்க. சீடர்கள் கூட்டத்தையும் அவங்க என்ன செய்யல, அடுத்த குருவுக்கு அடுத்த ஞானிக்கு எதிராக சண்டை போறதுக்கு தூண்டி எல்லாம் விட்டு போல. இயேசுநாதர் இருக்கும்போதே ஒரு பிரச்சனை நடக்குது. சீஷர்கள் சொல்றாங்க, நம்ம கூட்டத்தை சேராதவன், ஆனா நம்ம பேரை சொல்லி என்ன பண்ணுகிறாங்க, ஏதோ வேலை பார்த்துனுக்குறான். நம்ம கூட்டத்தை சேரல, ஆனா நம்ம பேரை சொல்லி என்ன பண்ணுகிறாங்க, வேலை பார்த்துக்கிறான். பார்க்கட்டு விடு, என்ன செய்யட்டும், பார்க்கட்ட விடு, பேசட்ட விடு, செய்யட்ட விடு. அதுதான் அவங்களுடைய அந்த பரந்த மனப்பான்மை, அவங்களுடைய மனோபாவம் அப்படிதான் இருந்தது. ஏன்னா உலகம் பெருசு, காலம் உருண்டோடி கொண்டே இருக்கிறது. இங்க எதுவும் நிலையா நிக்க போறது கிடையாது. நான் வந்திருக்கிறேன், எனக்கு என்னவோ அதை நான் செய்யறேன், அவன் வந்திருக்கிறான், அவனுக்கு என்னவோ அதை செய்ய போறான். இங்க யாரும் யாருக்கும் அடிமை இல்லை, யாரும் உடன்பட்டவர்களும் இல்லைங்க. ஆனா என்ன நடந்திருக்கு, இன்றைக்கு எல்லாரும் வேறுபட்டு நிற்கிறோம். கடவுள் உண்மையே வேறுபட்டு நிற்கிற மாதிரி தெரியுது. குருநானக் சாமி வேற, முகமது சாமி வேற, கடவுள் வேற, இயேசுநாதர் கடவுள் வேற, புத்தர் கடவுள் வேற, மகாவீரர் கடவுள் வேற. மொத்தம் எத்தனை கடவுள் இருக்கிறது? அது ஏராளமா இருக்குதுன்னு நினைப்பு. அவர்களுடைய அனுபவத்தில் வேறுபாடு இருக்கலாம், அந்த அனுபவத்தை அவர்கள் எடுத்து சொன்ன விதத்தில் வேறுபாடு இருக்கலாம். எப்பவுமே ஒன்று புரிஞ்சுங்க, அனுபவங்கள் சரியான வார்த்தைகளால் எடுத்து விளக்கப்பட முடிகிறது இல்லை. அதுதான் நம்ம தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க, கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. என்ன பொருள்? பார்த்தவனுக்கு விலைக்கு சொல்ல தெரியறதில்லை, விலைக்கு சொன்னவன் பார்த்ததே இல்லை. இட்டு இன்னவாறு இருந்ததென்று எடுத்து சொல்லி விளக்க முடியாதது எதுவோ அதுவே அகப்பொருள். அகம் என்பது அவனவன் தனக்குள்ளாக அனுபவிக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை, அந்த ஞானத்தை, அந்த இறை அனுபவத்தை, அந்த இறை உணர்வை இப்படித்தானே கனக்கச்சிதமா வார்த்தைகள் போட்டு விளக்க முடியாது. அது நல்லா இருந்துச்சுங்க, அது ஒரு மாறி இருந்துச்சுங்க, ஐயோ இனம் புரியாத ஒரு சந்தோஷங்க, அது ஐயோ அப்படியே மெய் சிலிர்க்குங்க, அது அப்படின்னு ஏதோ ட்ரை பண்ணலாமே தவிர இப்படித்தான் என்ன பண்ண முடியாது, அனுபவத்தை விளக்கி விட முடியாது. அப்படி விளக்குனாலும் அந்த விளக்கத்தை கொண்டு நீ என்ன பண்ணிட முடியாது, அனுபவம் அடைஞ்சிட முடியாது. அப்போ கண்டவர்கள், அனுபவித்தவர்கள், ருசித்தவர்கள், உணர்ந்தவர்கள், அதை உலகத்துக்கு எடுத்து சொன்ன விதத்திலே வேறுபாடுகள், மாறுபாடுகள் இருந்தாலும் உண்மை கடவுள் ஒன்றாகவே இருக்கிறது. ஜாதிக்கு ஒரு கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுள், தேசத்துக்கு ஒரு கடவுள், மொழிக்கு ஒரு கடவுள், இந்து கடவுள், கிறிஸ்தவ கடவுள், முஸ்லிம் கடவுள், அப்படிலாம் இங்க எதுவுமே இல்லை. இதை கடவுள் உணர்ந்த எல்லாரும் உணர்ந்த ஒரே உண்மை இதுதான். ஆனா இந்த கடவுள் உணர்ந்தவங்க எல்லாம் சீஷர்கள் என்கிற, சீடர்கள் என்கிற ஒரு கூட்டத்தை வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே அவர்களுக்கு சில கடமைகள் இருந்தது. என்ன? குருவை நேசிக்கணும், குருவை மதிக்கணும், குரு கூட சேர்ந்து பணிகளை செய்யணும், குருவினுடைய அனுபவத்தை, அவருடைய உரைகளை, அவருடைய போதனைகளை உலகத்துல பல பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இப்படிப்பட்ட பணிகளுக்கு அவங்க உட்படுத்தி கொண்டவங்களா இருந்தாங்க. எல்லாருமே செஞ்சிருக்கிறாங்க. இயேசு சீஷர்களுக்கு என்ன கட்டளை இருந்தது? உலகம் எங்கும் போங்கன்றது இல்லை, ஆனா நீங்க போங்கன்றது மட்டும் இருந்துச்சு. இஸ்ரேல் நாட்டுக்கு போங்க, இங்க காணாமல் போன உங்க வீட்டுகளுக்கெல்லாம் போங்க, எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, போய் இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு டெய்லி அவங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க, அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. வேலைகள் நடந்திருக்கு. அதே போல புத்தரும் ஊர் ஊரா போய் போதனை பண்ணிருக்கிறாரு. அவருடைய சீஷர்களுக்கும் என்ன வேலை இருந்திருக்குது? ஊர் ஊரா போறது, சொல்றது, போதனைகளை பரப்புறது வேலை நடந்திருக்குது. என்ன நடந்துச்சுன்னா, இங்க உணர்ந்தவர்கள் என்ன உணர்வை இங்கு வைத்து விட்டு போனார்களோ அந்த உணர்வை விட்டு விட்டார்கள்.
அதை வைத்து இவர்கள் நிறுவன அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டார்கள். நிறுவன அமைப்புன்னு வந்துட்டாவே ஒரு நிறுவனம் வளரணும்னா இன்னொரு நிறுவனத்தை என்ன பண்ணோம்? ஓவர் கம் பண்ணோம், இல்ல அதை அழிக்கணும், இல்ல அதை காப்பி அடிக்கணும், இல்ல அதை மட்டப்படுத்தணும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆம்வேன்னு ஒரு ப்ராடக்ட் வந்தது. ஆம்வே ஷாம்பு, சோப்பு எல்லாம். நானும் கொஞ்ச நாள் அவங்க கூட சுற்றின்னு இருந்தேன். டெமோ எல்லாம் பண்ணுவாங்க. கிளினிக் ப்ளஸ்ஸு, சிட் ஷாம்பு எதாவது கையில் போட்டு சொல்லுவாங்க. கையில் பூசிட்டு கையை போய் நல்லா தேய்ச்சி கழுவ சொல்லுவாங்க. கழுவிட்டு பிறகு அவங்க ஒரு மைக்ரோஸ்கோப் கழுவி அதில் பார்ப்பாங்க. பார்த்தீங்களா, விரல் இடுக்கலெல்லாம் கழுவுனா கூட என்ன பண்ணல, போகாம இருக்கு. இப்படி தான் உங்கள் தலையில் என்ன செய்யும் இருக்கும். நீங்கள் எத்தனை முறை அலசினாலும் என்ன செய்யாது, அந்த வேர்ல இருந்தெல்லாம் போகாது. அது உங்கள் தலைக்கு இந்த கெடுதி அந்த கெடுதி பண்ணும். இப்போ நம்ம ஷாம்பை போட்டு பாருங்க, பதை போட்டு கழுவுன பிறகு பாருங்க, இப்போ பாருங்க என்ன போயிடுச்சு, இல்லை பாருங்க போயிடுச்சு. அப்போ எது பெஸ்ட்டு? இனிமேல் என்ன ப்ராடக்ட் வாங்குங்க? ஆம்வே வாங்குங்க. நிறுவன அமைப்பு வந்துட்டாவே இன்னொரு நிறுவனத்தினுடைய பொருளை என்ன பண்ணினோம்? தரம் தாழ்த்தணும். அதை தரம் தாழ்த்தினாதான் தன் தரத்தை என்ன பண்ணி காமிக்க முடியும்? உயர்த்தி காமிக்க முடியும். இந்த பிரச்சனைய எல்லாருடைய சீஷர்களும் செஞ்சிருக்கிறாங்க. யாருடைய சீஷர் எல்லாம்? புத்தருடைய சீடர்கள், மகாவீரருடைய சீடர்கள், இயேசுநாதருடைய சீடர்கள், நபிகளுடைய சீடர்கள். இன்னைக்கு வரைக்கும் வழி வழியா என்னதான் செஞ்சுட்டு இருக்கிறோம்? அதைத்தான் செஞ்சிட்டு இருக்கிறோம். இதை உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்க காரணம் என்னன்னா, புத்தரோ இயேசுநாதரோ நபிகளோ அல்லது கடவுள் உணர்ந்த எந்த மனிதரோ அவர் உணர்ந்த உணர்வு என்ன என்பதுதான் உங்க தேடுதல் இருக்கணும். என்ன தேடுதல் இருக்கணும்? இவர்கள் உண்மையை என்ன விதத்தில் உணர்ந்தார்கள், அந்த உண்மைக்கு என்ன பேர் கொடுத்தாங்கன்றதுல அக்கறை கிடையாது, அந்த உண்மைக்கு என்ன வடிவம் கொடுத்தாங்கன்னு அக்கறை கிடையாது, அந்த உண்மையை விளக்குறதுக்கு என்ன முயற்சிகள் எடுத்தாங்கன்னு அக்கறை கிடையாது. அதுதான் ஆன்மீகத்துக்கு ஆடையோ அடையாளங்களோ சின்னங்களோ எழுத்தோ வேதமோ மந்திரங்களோ எதுவும் அவசியம் இல்லை. நீ மட்டும்தான் அவசியம். உன் மனம், உன் உணர்வு, உன் புத்தி, இவைகள் மட்டும்தான் அவசியப்படுது. அவைகள் தான் இங்க அடிமைப்படுத்தவும் படுது. நம்ம எல்லாரும் ரொம்ப பழக்கவாதிங்க. நம்ம எல்லாரும் யாரு? ரொம்ப பழக்கவாதிங்க. நல்ல பழக்கம். இது ரொம்ப நல்ல பழக்கம். பழக்கம்னு வந்துட்டாவே அதுவே ஒரு அடிமைத்தனம் தான். அது நல்ல பழக்கமா இருந்தாலும் என்னதான்? நல்ல பழக்கம்னாலும் என்னதாங்க? அடிமைத்தனம் தான். கெட்ட பழக்கம்னாலும் என்னதான்? அடிமைத்தனம் தான். நல்ல பழக்கம் மட்டும் அடிமைத்தனம் இல்லையா? நல்ல பழக்கம் அடிமைத்தனமா? அடிமைத்தனம் இல்லையா? சொல்லுங்க. நல்ல பழக்கம் அடிமைத்தனமா? அடிமைத்தனம் இல்லையா? நான் தான் கேட்கணும். அப்புறம் நான் என்ன நான் தான் சொல்றது? கேட்கறது நானே, நீங்க தான் சொல்லணும். இதுக்கு நான் என்ன சொல்றது? பதில சொல்றதா கேள்வி சொல்றதா? மறுபடியும் என்ன சொல்றீங்க? நல்ல பழக்கத்தை வச்சுக்கணும், கெட்ட பழக்கங்களை விட்டுடணும். அப்படித்தானே? நல்ல பழக்கங்களை வச்சுக்கணும், கெட்ட பழக்கங்களை விட்டுடணும். இல்ல ஒட்டுமொத்தமா என்னத்தையும் விட்டுடணும்? பழக்கங்களே விட்டுடணும். பழக்கங்களால நான் எப்பவுமே பழமையா தான் இருப்பேன். பழக்கங்களால நான் எப்படி மட்டும்தான் இருப்பேன்? எப்பவுமே பழமையா தான் இருப்பேன். ஆனா நாள் புதிது, நேரம் புதிது, காலம் புதிது, அனுபவம் புதிது, பிரபஞ்சம் புதிது, நான் புதிது, நான் புதியவள், நான் புதியவன், நான் புதுமையானவன். ஆனா பழக்க வழக்கம் மட்டும் என்ன? பழசு.
நிறுவனமயம் ஆகும்போது பழக்க வழக்கங்கள் நம் மீது திணிக்கப்படுகிறது. ஆனால் கடவுள் உணர்ந்தவர்கள், ஞானம் அடைந்தவர்கள், உலகத்தின் உண்மையை உணர்ந்திருந்தவர்கள், ஒவ்வொரு நொடியும் புதுமையோடு இணைந்து வாழ்ந்தவர்கள். உன்னுடைய சீடத்துவத்தின் மேலும் நீ கவனமா இருக்கணும். குருக்களின் மீது உனக்கு வேறுபாடு தோன்றக்கூடாது. இயேசுநாதருக்கும் புத்தருக்கும் உனக்கு என்ன தெரியக்கூடாது? வேறுபாடு தெரியக்கூடாது. வேறுபாடு தெரிகிற வரைக்கும் நீ என்ன ஆகலன்னு அர்த்தம்? அவர்கள் அடைந்த உணர்வை நீ இன்னும் எட்டவில்லை என்று அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அவர்கள் அடைந்த உணர்வை, அவர்கள் கோட்டை நீ தொட்டுட்டேன்னா உனக்குள்ள என்ன இல்லாம போயிடும்? வேறுபாடுகள் இல்லாம போயிடும். நிறமோ, மொழியோ, பெயரோ, உருவமோ, சின்னங்களோ எதுவும் உனக்கு தடையா இருக்காது. ஏன்னா நீ உணர்வோடு உணர்வா கலந்துட்ட. இயேசுநாதர் பிதாவை, தம்முடைய கடவுளை தம்முடைய சொந்த தகப்பனாக உணர்ந்தவர். புத்தர் தன்னை வெறுமையாக்கி சூன்யத்தோடு முழுமையாக கலந்தவர். மகாவீரர் தன்னை வெறுமையாக்கி முழுவதுமாக நிர்வாணமயமானவர். இப்படி எல்லாரும் எந்த எல்லை கோட்டுக்கு வந்தவங்க தான்? ஒரே கடவுள், ஒரே வெறுமை, ஒரே சூன்யம், ஒரே தந்தை, ஒரே ஆதாரம், ஒரே ஆண்டவன் என்னும் அந்த ஆதி மூலத்தினிடத்தில் வந்தவர்கள் தான். நீயும் அந்த ஆதி மூலத்துக்கு வரும்போது உனக்குள்ள என்னெல்லாம் காணாம போயிடும். இவர் வந்து ஸ்பெஷலு, இவர் வந்து சாதா ஆர்டினரி, என்ன இருந்தாலும் எனக்கு வந்து யார் தான், என்ன இருந்தாலும் எனக்கு யார் தான், அந்த என்ன இருந்தாலும் அப்படின் போது என்ன வந்துடுது? இவரை ஃபாலோ பண்றவங்க எங்க வர முடியாது? இயேசுநாதரை ஃபாலோ பண்றவங்க எப்பவாவது எங்கேயாவது எப்படியாவது தப்பி தவறியாவது முகமது நபியோ குருநானக்கோ புத்தரையோ பார்த்துருவாங்களா? என்ன பார்க்க முடியுமா? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சாத்தான், பிசாசின் மகன், அந்தி கிறிஸ்துவின் ஆவியினால் வழிநடத்தப்படுகிறான். பொல்லாத ஆவியோட பிடித்து கள்ள உபதேசத்தில் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஏன்னா என்ன பண்ண முடியாது? புரிஞ்சிக்கவே முடியாது. உன் மனதில் உள்ள, நீ இறைத்துவத்தில் வளரும் போது உன் மனதில் உள்ள கலைகள் எல்லாம் கலைய 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 வேறுபாடுகளற்ற ஒரு உன்னதமான உண்மை நிலையை நீ அடைவாய். அந்த வேறுபாடுகளற்ற நிலை என்பது இங்க முரண்பாடாக காண்பிக்கப்பட்டிருக்கிற, மத ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கிற, வெவ்வேறு தன்மையில் விளக்கப்பட்டிருக்கிற, வெவ்வேறு விதமான கூட்ட மனிதர்களால் பின்பற்றப்படுகிற புத்தர இயேசு கூட உங்களுக்கு எப்படி தெரிவாரு? ஒன்னா தெரிவார். கடவுள் ஒன்னா தெரியறதில்ல, கடவுளை உணர்ந்தவர்களும் உங்களுக்கு என்னவா தெரிவாங்க? ஒன்னா தெரிவாங்க. இந்த இடம் விலகுதா உங்களுக்கு? கடவுள் ஒன்னா தெரியுது இல்லை, கடவுளை உணர்ந்தவங்களுக்கு என்ன தெரிவாங்க? ஒன்னா தெரிவாங்க. அவங்க என்ன நிற ஆடைக்குள்ள இருந்தாலும் சரி, என்ன சின்னங்களுக்குள்ள இருந்தாலும் சரி, என்ன வடிவங்களுக்குள்ள இருந்தாலும் சரி, அது மேலாம் அக்கறை கிடையாது. அதை கடந்து அதை ஊடுருவி உள்ள போயிடுவீங்க. உள்ள போனாங்க என்ன மட்டும் தெரியும்? அவர்கள் உணர்ந்த அந்த ஒரே ஒரு கடவுள் தன்மை. ஏன்னா அது யாரால உணரப்படுது? உங்களாலே உணரப்படுது. உண்மை ஒண்ணுன்னும் போது எல்லாம் எப்படிதான் இருக்க முடியும்? ஒன்னாதான் இருக்க முடியும். நான் உணர்ந்தாலும் அந்த உண்மை ஒண்ணுதான், இயேசு உணர்ந்தாலும் அந்த உண்மை ஒண்ணுதான், புத்தன் உணர்ந்தாலும் அந்த உண்மை ஒண்ணுதான், வேற எந்த சித்தன் உணர்ந்தாலும் அந்த உண்மை ஒண்ணுதான். அந்த உண்மை ஒண்ணுதான். அது புத்தனுக்கும் ஒண்ணுதான், சித்தனுக்கும் ஒண்ணுதான், இயேசுவுக்கும் ஒண்ணுதான், நபிக்கும் ஒண்ணுதான், உனக்கு ஒண்ணுதான், எனக்கு ஒண்ணுதான். அந்த இடத்துக்கு வரும்போதுதான் நீ யாருடைய ஃபாலோவரும் இல்லாம போவ. இல்லைன்னா கடைசி வரைக்கும் என்னதான் பண்ணிட்டு இருக்கணும்?
என்ன பண்ணிட்டு இருக்கணும்? யாரோ அவருடைய ஃபாலோவரா இருக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கணும். நீ ஃபாலோவரா இருக்கிற வரைக்கும் பிறவியை கடக்க முடியாது. பின்பற்றுகிறவனா நீ இருக்கும் வரைக்கும் எதை கடக்க முடியாது? பிறவியை கடக்க முடியாது. பின்பற்றுதல் உனக்கு ஓய்வுக்கு வரணும். பின்பற்றுதல் ஓய்வுக்கு வரணும். எல்லாம் ஒண்ணுன்னு புரிஞ்சுட்டா உனக்கு என்ன இருக்குது? என்ன இருக்க போறதில்ல? பின்பற்றுதல் இருக்க போறதில்லை. எல்லா நேரமும் கடவுள் மயமாயிட்டா இவங்களுக்கு ஒரு தனி கடவுள் நேரம் ஒன்று இருக்க போறதில்லை. எல்லாத்துலேயும் எல்லாரிலேயும் நீ கடவுளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா, ஒரு புனித ஸ்தலம்னோ புனித நபர்னோ வேற ஒன்று புதுசாக உனக்கு இருக்க போறதில்லை. இது எல்லாம் உனக்குள்ள வரணும். யாருக்குள்ள வரணும்? உனக்குள்ள வரணும். உன் உணர்வில் வரணும், உன் அனுபவத்துக்கு வரணும், உன் நினைப்புக்கு வரணும். உன்னாலேயே இது சிந்திக்கப்படணும், உன்னாலேயே இது உள்வாங்கப்படணும், உணரப்படணும். இது நடக்கிறதுக்கு தான் இந்த காலம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க உலகத்துல முழுசும் வெறும் சண்டை தான் இருக்குது. எந்த ஒரு நாட்டிலையும் ஒரு யுத்தம் நடக்குதுன்னா அந்த யுத்தத்துக்கு பின்னாடி காரணகர்த்தாவா இருக்கிறவங்க யாரோ ஒருத்தருடைய ஃபாலோவர்ஸ் தான், யாரையோ பின்பற்றுகிறவர்கள் தான். இயேசுநாதரை பின்பற்றுறவங்க எந்த நாட்டுக்கு போனாலும் என்ன பண்றாங்க? அடிமைப்படுத்துறாங்க, நாட்டை கையகப்படுத்துறாங்க, சண்டை போடுறாங்க, உயிர்களை கொல்றாங்க, என்னமோ அவங்க பண்றாங்க. புத்த மதத்தில் இருக்கிறவங்க அவங்க எந்தெந்த நாட்டில் இருக்கிறாங்க அங்கெல்லாம் அதுக்கு மாறா இருக்கவங்களுக்கு எதிராக பௌத்தத்தை திணிக்கிறதுக்காக பல்வேறு கொடுமையான வேலைகளை செஞ்சுதான் இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். இலங்கைக்கு நான் முதல் முறை போனப்ப இருந்த நிலையை விட 2 வருஷம் கழிச்சு 3வது முறை போகும்போது எந்தெந்த இடத்துலாம் புத்தர் சிலை இல்லாமல் இருந்துச்சு அங்கெல்லாம் புத்தர் சிலை கொண்டு வந்துட்டாங்க. புத்தருடைய போதனையில என்ன இல்ல? புத்தர் உணர்ந்த உண்மையில என்ன இல்ல? சிலையும் இல்ல, சிலை வழிபாடும் இல்ல, தனக்கும் சிலை வைக்கப்படி அறிவுறுத்தலும் இல்லை. ஆனா ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுகிறாங்க? இன்னைக்கு என்ன பண்ணுக்காங்க? திருவள்ளுவருக்கே சிலை வச்ச ஆளுங்களாச்சு. நம்ம நாடு கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து, எல்லா அடையாளையும் கடந்து உலக பொதுமறை என்னும் அற்புதமான ஒரு வாழ்வியல் சிந்தனைய, இறைநூலை, திருநூலை, திருக்குறளை உலகத்துக்கே அர்ப்பணம் செஞ்ச யாரோ ஒருத்தன் தாம் பெயர் கூட தெரியாம இருந்து வாழ்ந்துட்டு போய்க்கிறான். அதுதானே? அவனுக்கே என்ன கொடுத்துட்டான்? உருவம் செல வச்சது மட்டும் இல்ல, இப்ப அவனுக்கு பட்டை போடுறதா, நாமம் போடுறதா, காவி போடுறதா, வெள்ளை போடுறதா, அவனை எந்த மதத்துல சேகரத்துக்கு வர போராட்டம் நடந்திருக்குது. ஒரு பக்கம் திருவள்ளுவர் கிறிஸ்தவரே, ஒரு பக்கம் திருவள்ளுவர் இந்துவே, ஒரு பக்கம் திருவள்ளுவர் காவியே, ஒரு பக்கம் சங்கியே, ஒரு பக்கம் பொங்கியே, பெரிய போராட்டம் நடந்திருக்குது. ஆனா திருவள்ளுவர் எப்படி வாழ்ந்திருக்கிறாரு? அவர் நூல் என்ன சொல்லுது? அவருடைய உண்மை என்ன சொல்லுது? என்னங்க சொல்லுது? எங்களுக்கு என்ன தெரியும் என்ன சொல்லுதுன்னு? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் தானே. அப்ப ஏதோ ஒண்ணுல விலங்கு தானே உங்க தன்மை. மறைமொழி மாந்த நிலத்து பெருமை நிறைமொழி காட்டுவிடும், அப்படித்தானே? மறைமொழி மாந்த நிலத்து பெருமை அவருடைய நிறைமொழி காட்டுவிடும். ஏதோ ஒண்ணு அவங்களுடைய நிறைமொழி வெளிப்படுத்தலாம், அப்படித்தானே வெளிப்படுத்தி இருக்கு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன். இந்த 2 குறள்லயும் அவன் போச்சுன்னு தெரிஞ்சது இல்ல, தெரியுமா தெரியாதா? இப்ப நான் கூட ஞானவாச கேலண்டர் போட்டு கொடுத்துக்கிறேன். அப்படியே 365 நாளும் என்ன எழுதிருக்கிறான் படிக்க போறாங்க. 365 நாளும் இவர் என்ன எழுதியிருக்கிறார்? நீங்களே முதல்ல என்ன பண்ண போறதில்ல? நீங்களே என்ன பண்ண போறதில்ல? முதல்ல ஒரு 2 நாள் பார்ப்பீங்க, அப்புறம் 4 நாள் மறந்துடுவீங்க, அப்புறம் திடீர்னு திரும்ப பார்ப்பீங்க, ஒரு வாரம் மறப்பீங்க, அப்புறம் திடீர்னு பார்ப்பீங்க. ஆனா எதை வச்சு முடிவுக்கு வருவீங்க? பரவாயில்ல சுமாரா தான் இருக்குதுன்னு. அந்த முதல் 2 முதல் மாசம் முதல் வாசகம் என்ன, முதல் மாசம் முதல் வாசகம் என்ன,
முதல் மாசம் முதல் வாசகம் என்ன, முதல் தேதியில முதல் வாசகம் என்ன, அதுவே காட்டின் தானே. கடவுள் உணர்ந்தவர்கள் எல்லாம் ஒரு உண்மையை சந்தித்தவர்கள். ஆனால் அவர்களை கொண்டே, அவர்கள் எழுத்துக்களை கொண்டே, அவர்கள் உணர்வை வெளிப்படுத்திய விதத்தை வைத்து எங்க பெரிய விதண்டாவாதத்தை, வாக்குவாதத்தை, பிரிவினைகளை, மார்க்க பேதங்களை ஏற்படுத்தி, இவைகள்லாம் ஏற்படுத்தப்பட்டிருப்ப எதற்காகனா, இது இந்த குரூப்பிசம் இருக்குல்ல, இதுல எதனா ஒண்ணுல சிக்கிட்டேனா போதும், நீ எதுக்காகவே மார்த்தட்டு இருப்ப கடைசி வரைக்கும், அதை காப்பாத்துறதுக்காகவே மார்த்தட்டு இருப்ப. தட்டி 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 இந்த வசீகரா தானே, வசீகரா படத்துல வடிவேல் தட்டுவான் பாருங்க, போயிட்டியா போயிட்டியா டேய் நீ போயிட போடுறான் அப்படின்னு மாதிரி. யாரெல்லாம் எதுக்கெல்லாம் மார்த்தட்டுறீங்களோ யார் போயிடுவீங்க, நீங்க போயிடுவீங்க. நீ யாருக்காகவும் எதுக்காகவும் மார்த்தட்டுறதுக்கு இங்க வரல, உன்னை நிமிர்த்தி கொள்வதற்காக நீ வந்திருக்கிற. ஆனா இங்க விரிக்கப்பட்டிருக்கிற வலையே ஏதாவது ஒரு குரூப்ல உன்னை இழுத்து போட்டுடணும். இவ்வளவு பேர் இந்த உலகத்துல ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க, இவ்வளவு பேர் உண்மைகளை இவ்வளவு வெளிப்படையா எடுத்து உரைச்சிட்டு போயிருக்கிறாங்க, இவ்வளவு சித்தாந்தங்களை வடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் பிறந்தவங்களுக்கு, தமிழ் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள், வழிகள் அவ்வளவு கொட்டி கிடக்கு. ஆனாலும் இன்னைக்கு என்னதான், இன்னைக்கு என்னதான், பூமியிலே புண்ணியர்கள் கோடியில் ஒருவர். உண்மையை உணர்ந்த புண்ணியர்கள் பூமியில் எத்தனை பேரு? ஏங்க இன்னும் கோடியில ஒருத்தன் 600 வருஷம் 700 வருஷத்துக்கு முன்னாடி கோடியில ஒருத்தன் எதுனா பரவாயில்ல விடுங்க, இன்னுமா கோடியில ஒருத்தன் லட்சத்தில் ஒருத்தர் ஆயிருக்கணுமா வேணாமா? ஆகணுமா வேணாமாங்க? அடுத்த 1000ல் ஒருத்தர் ஆகணுமா வேணாமா? அடுத்து 100ல் ஒருத்தர் வேணுமா வேணாவா? அடுத்து 10ல் ஒருத்தர் வேணுமா வேணாவா? அடுத்து மொத்த பேரும் அதுதான் ஆகணுமா வேணாவா? ஏன் ஆகல? ஏன் ஆகல? அந்தந்த நிறுவனத்துல அந்தந்த தலைவனுக்கு, அந்தந்த கடவுள் வெளிப்படுத்தின அந்த குருவுக்கு, இல்ல யாரோ ஒருத்தருக்கு, இல்ல அந்த அந்த நிறுவனத்துக்கு, அந்த அமைப்புக்கு வஞ்சகமா மனிதர்களை அடிமையாக்கப்பட்டு கொண்டே வர்றதுனால உண்மையை அவங்க சந்திக்க முடியாம தடைப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. யார் விழிக்கணும்? யார் விழிக்கணும்? யார் விழிக்கணும்? எனக்கு நான் தான் விழிக்கணும். என்னை யார் காப்பாத்துறது? என்னை யார் காப்பாத்துறது? எவன் நான் உன்னை காப்பாத்தன்னு வாக்கு கொடுத்தாலும் முதல்ல நீ நம்ப கூடாது. யாருதான்? யாருதான்? அவனை தான். ஏன்னா உனக்கு நல்லா தெரியணும், எவனாலும் என்னை காப்பாத்த முடியாதுன்னு உனக்கு தெரியணும். என்னை காப்பாத்திக்க எனக்கு மட்டும்தான் உரிமையை கடவுள் கொடுத்துருக்கான், சக்தியை கொடுத்துருக்கான், புத்தியை கொடுத்துருக்கான். என்னை தவிர என்னை காப்பாத்திக்க வேற யாருக்கும் சக்தி இல்லை, புத்தி இல்லை, உரிமை இல்லைன்னு உனக்கு தெரியணும். ஆனா நம்ம எதுல மயங்குறோம்? எதுலங்க மயங்குறோம்? வாக்குகளில் மயங்குகிறோம், வாக்குல மயங்குறோம், பேச்சில் சிக்கிறோம். இதோ என் கரத்தை நீட்டி உன்னை ரட்சிப்பேன் என்று சொன்னேனே. உன் கரத்தை நீட்டி என்ன ரட்சிக்கிறனா, எனக்கு இருக்கிற 2 கரம் எதுக்குன்னு நம்ம கேட்கவே இல்லையே. உன் கரத்தை நீட்டி என்ன ரட்சிக்கிறனா, எனக்கு இருக்கிற 2 கரம் எதற்கு? என்ன? நான் ஏதோ தவம் செய்து அதன் பலனை உனக்கு கொடுக்கிறேன்னா, அப்போ ஏதோ செய்யறதுக்கு தானே உனக்கு உடம்பு இருக்குது, அது எதுக்கு?
நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கு உன்னை ரட்சிக்க வேறொருவர் படைக்கப்படவில்லை. வேறொருவருக்கு உரிமையும் இல்லை, சக்தியும் இல்லை, அதிகாரமும் இல்லை. உன்னை ரட்சித்துக் கொள்வது யார் கையில் இருக்குது? உன்னோட கையில் இருக்குது. உன்னை காப்பாற்றிக்கிறது உன்னோட கையில் இருக்கிறது. உன்னோட விழிப்புணர்வு தான் உன்னை காப்பாற்றும். உன்னோட எச்சரிக்கைத்தன்மை தான் உன்னை காப்பாற்றும். உன்னுடைய கவன ஈர்ப்பு தான் உன்னை காப்பாற்றும். அதனால நீ தான் உன் மேல கவனமா இருக்கணும். வேறுபாடுகள் கலைந்த ஒரு நிலைக்கு நீ வரணும். உண்மையை உணர்ந்த அத்தனை மனிதர்களும் ஒரே ஒரு பார்வை, ஒருவராகத்தான் உனக்கு தெரியணும். வேற வேற இருக்க கூடாது. வேற வேற என்ன செய்யக்கூடாது? உனக்கு இருக்கவே கூடாது. ஏற்றத்தாழ்வுகள் அவங்க நீ பார்க்க கூடாது. கடவுள்கிட்ட நீ ஏற்றத்தாழ்வு பார்க்க முடியாது. ஏன்னா நீ கடவுளை என்ன பண்ணவே இல்லை, இன்னும் என்ன பண்ணவே இல்லை, பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் கடவுளை உணர்ந்தவங்க பேச்சு, அவங்க யாரு என்ன, அது மட்டும் ஓரளவு எட்டி இருக்குது. அதுல தான் உனக்கு எல்லா முடிவும் வரணும். உனக்கு ஏற்றத்தாழ்வுகள் அற்று நீ போகணும். ஐயோ அது அந்த மதம், ஐயோ இது இந்த மதம், ஐயோ அது அவங்க, அது இவங்க, அது அவரு, இது இவரு, எவரும் இல்லைங்க. என்ன இல்லைங்க? எவரும் இல்லைங்க. எல்லாம் ஒன்றுக்குள்ளே, எல்லாம் ஒன்றுக்குள்ளே, அந்த ஒன்று எல்லாருக்குள்ளே. எல்லாம் ஒன்றுக்குள்ளே, அந்த ஒன்று எல்லாருக்குள்ளே. இதை உணர்ந்தவனெல்லாம் புத்தன், இதை உணர்ந்தவனெல்லாம் சித்தன், இதை உணர்ந்தவனெல்லாம் இயேசு, இதை உணர்ந்தவனெல்லாம் நபி. இதை உணர்ந்தால் நானும் யார்தான்? நானும் யார்தான்? என்ன இதை உணர்ந்த நானும் யார்தான்? புத்தன் தான், சித்தன் தான், இயேசுதான், நபிதான். இந்த நிலைக்கு நீங்க வர்றதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த சுயநலத்தை நோக்கி உங்க காலத்தை நடத்துங்க. இந்த சுயநலத்தை நோக்கி என்ன பண்ணுங்க? உங்க காலத்தை நடத்துங்க. உங்க சுயத்தை நலமாக்குங்க, சிறப்பாக்குங்க. சரியா? இறைமை உங்களுக்கு அருள் புரியட்டும். எல்லாருக்கும் கைத்தட்டி ஜானை நாம் வரவேற்கலாம். எடுத்துறேன். வாஜான் வாஜான்.